எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் மூவியோட அடுத்த வீக்லி மீட்டப்ல உங்கள சந்திக்கிறோம். ஸோ இந்த வீக்லி மீட்டப்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருப்போம். நெறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நம்ம பார்த்துருப்போம். எல்லாமே ஃபெயில் ஆகுறதுக்கும், பாஸ் ஆகுறதுக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கும். அதில ஒரே ஒரு மேஜர் திங்ஸ் ரீசென்ட் டைம்ஸ்ல நம்ம எல்லாரும் என்ன கேள்விப்பட்டிருப்போம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஜைல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட்னு கேள்விப்பட்டோம். ரீசென்ட்னு சொல்ல முடியாது. ப்ராபப்லி நான் ஒரு 5 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் கேள்விப்பட ஆரம்பிச்சேன். அஜைல்னு ஒண்ணு இருக்கு. அஜைல் படிங்க, அஜைல் படிங்கன்னு சொன்னாங்க. ஸோ இனிஷியலா நான் அஜைல்னா என்ன நினைச்சேன்னா, ஓகே அது ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் போல. நம்ம வந்துட்டு ஜாவா, .NET அதுக்கப்புறம் இந்த லைக் டெவாப்ஸ் எல்லாம் படிக்கிற மாரி, அஜைல் ஒரு டெக்னிக்கல் இது போல. அது படிச்சா நம்ம வந்து அது தனி ஒரு ட்ராக்ன்னு நெனைச்சிட்டு இருந்தேன். பட் அப்புறம் லேட்டரா தான் எனக்கு தெரிய வந்துச்சு, அஜைல்ன்றது ஒரு இட்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட்னே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி ஓகே ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்பதான் அஜைல் எப்படி வந்துச்சு, என்ன ஏதுன்ற விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து என்ன நினச்சிருப்போம்னா, ஆஸ் அ டெக்னிக்கல் பர்சனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்றேன் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஓகே நம்ம வந்து ஒரு கோட் எழுதுறோம். நம்ம தான் பெரிய ஆள்ப்பா. நம்ம எழுதிட்டோம்னா முடிஞ்சுச்சு கோடு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். லைக் ஓகே நான் ஒரு கோட் எழுதி ஒரு ப்ரோகிராம சக்ஸஸ்ஃபுல்லா டெவலப்மெண்ட் பண்ணி குடுத்துட்டேன்னா, தட் இஸ் எண்ட் ஆஃப் த கோல்ன்னு நினச்சேன். பட் அது கிடையாது. நான் பண்ற கோட் வந்து ஒரு சின்ன பார்ட் தான். இத மாரி பல பேர் கோட் எழுதி தான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உருவாகுது. அந்த ப்ராஜெக்ட்ட மேனேஜ் பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். அண்ட் ப்ராஜெக்ட்டோட ஒரிஜினல் சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் எங்க வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெதர் த ப்ராஜெக்ட் இஸ் யூஸ்ஃபுல் ஆர் யூஸ்ஃபுல் டு த கஸ்டமர் மார்க்கெட்ல போயிட்டு அது யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்றதுல தான் அதோட மேஜர் சக்சஸ் ஆர் ஃபெயிலியரே இருக்குது. அதுதான் வந்து லேட்டரா எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அது ஹெல்ப் பண்ற ஒரு விஷயம் தான் வந்து அஜைல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அஜைல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் அப்பதான் அதுதான் எனக்கு தெரிய வந்துச்சு. அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம கஸ்டமருக்கு என்ன வேணும் அப்படின்றத குயிக்கா நம்ம வந்து ஈஸியா அவங்களோட ஃபீட்பேக்க வாங்கி, வாங்கி வி வில் டெவலப். முன்னாடி என்ன பண்ணோம்னா, மொத்தமா டெவலப் பண்ணி கஸ்டமர்கிட்ட இந்தாங்கப்பா அப்படின்னு குடுத்துருவோம். பட் இப்ப அப்படி இல்ல. ஸ்லோ சைக்கிள்ஸ்ல ஒரு ஒரு இதுவா சைக்கிளா நம்ம டெவலப் பண்ணி, ஓகே இது குடுக்குறோம், அது குடுக்குறோம்ன்றது குடுத்து அவங்க ஃபீட்பேக் வாங்கி, வாங்கி இன்கார்ப்பரேட் பண்ணி பண்றது. தட் இஸ் அ கேம் சேஞ்சரா இருந்துச்சு அண்ட் எஃபிஷியன்ட்டாவும் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஓவரால் அஜைல் எப்படி இன்ட்ரோடக்ஷன்றது என்னோட பேஸ் இதில வந்தது. அண்ட் இன்னொன்னு என்ன எங்க ப்ராஜெக்ட்ல அஜைலுக்கு முன்னாடி, பின்னாடின்றது ஒரு மேசிவ் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. நாங்க எங்க ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அஜைல் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பண்றதுக்கு முன்னாடி யார் என்ன ஒர்க் பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. லைக் அவங்க பாட்டுக்கு ஏதோ ரேண்டமா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 3 மாசம், 4 மாசம் ஆகும். நம்ம என்ன அச்சீவ் பண்ணோன்னே தெரியாது. பட் எல்லாருமே கடுமையா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. லைக் எல்லாரும் நைட் 12 மணிக்கு ஒர்க் பண்ணுவாங்க. 2 மணி வரை இருக்கும். ப்ராஜெக்ட் ஒரு ஒரு இர்ரெஸ்பெக்டிவா போயிட்டு இருந்துச்சு. இந்த மாரி 1 நாள் 2 நாள்னா ஓகே. பட் லாங் டெர்ம்ல போச்சுன்னா பீப்பிள் வில் பி பர்ன்ட் அவுட். அப்பதான் அஜைல் வந்ததுக்கப்புறம் தான் அஜைல் மாஸ்டர் ஸ்க்ரம் மாஸ்டர் ஒருத்தர் வந்தாரு. ப்ராடக்ட் மேனேஜர் அப்படின்னு என்னன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து எவ்ரிபடி ஒர்க்ஸ் வெரி கரெக்ட் டைம்ல ஒர்க் பண்றாங்க. டெலிவரி கரெக்ட்டா இருக்கு. ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் ரியலி ஸ்மூத். ஸோ அந்த டிஃபரன்ஸ் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அப்பதான் தென் வி தாட் ஓகே தமிழ் பூமியிலயும் டுடே வி ஹேட் அ சான்ஸ் டு டாக் அபௌட் அஜைல். ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அஜைல் வந்து பிசினஸ்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது? எப்படி யூஸ் ஆகுது? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அஜைல்ன்றது. அஜைல் எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம். இட்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட். நெறைய பேர் வந்து யூடியூப் வீடியோ போடுறதுக்குலாம் கூட அஜைல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் வெரி பெஸ்ட் திங் டு டூ. நான் கூட பார்த்துருந்தேன் நெறைய பேர். அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எப்படி போடுறோன்ட்டு. ஸோ யூ கேன் இம்ப்ளிமெண்ட் அஜைல் எனிவேர். லைக் உங்க பர்சனல் இஷ்யூஸ் லைக் எல்லாருக்குமே பண்ணலாம். அதுதான் அஜைலோட பியூட்டி. ஸோ அத பத்தி நான் பேசுறத விட எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லியிருக்கேன். பட் நான் பேசுறத விட எக்ஸ்பர்ட் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டுடே நம்ம கூட வந்து கணேசன் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஹி இஸ் லைக் ஆல்மோஸ்ட் 19 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் நெறைய இன்டர்நேஷனல் ஜர்னல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹி ஹோல்ட் ஒன் பேட்டன். ஸோ பேட்டன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அவங்க ஒரு கம்பெனியில அஜைல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அஜைலால ஹி கெயின் லாட் ஆஃப் அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி அவங்க கிட்ட இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அவங்க இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க அஜைல் பத்தி ஒரு டீடைல் வாக் த்ரூ நம்ம கொடுக்க போறாங்க. ஸோ தேங்க்ஸ் கணேசன் ஃபார் ஜாயினிங். ஸோ யா டெஃபினெட்லி வி ஆர் ஆல் ஈகர் டு லேர்ன். ஸோ தேங்க்ஸ் கணேசன். ஓவர் டு யூ. Thank you. Thank you, Tamil Bhumi, for giving me this opportunity. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நான் வந்து உங்க டைம்லாம் வேஸ்ட் பண்ண விரும்பல. கொஞ்சம் நம்ம வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத வந்து எவ்வளோ அழகா பார்க்குறோம் அப்படிங்கிறதா வந்து ரொம்ப முக்கியம். நிறைய டைம் எடுத்து ஸ்லைட்ஸை போட்டு போர் அடிக்க வைக்கிறத விட என்ன பண்றோம் எப்படி பண்றோம் அப்படிங்கிறதா வந்து நம்மளோட கண்டென்ட்டா இருக்கணும். ஸோ நம்ம இன்னைக்கு பேச போற விஷயம் அப்படிதான் பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, ப்ராஜெக்ட்னா என்ன, மேனேஜ்மெண்ட்னா என்ன, ப்ராஜெக்ட் எப்படி பண்றாங்க. நீங்க நிறைய பேர் ப்ராஜெக்ட்ல இருப்பீங்க, மேனேஜ்மெண்ட் சைட்ல இருப்பீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம், அதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, அதில் என்னென்னலாம் இருக்கு, டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓவராலா என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். சொல்லிட்டு நான் வந்து ஸ்லைடை காமிச்சு கதை சொல்றதை விட
நான் கதையை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஸ்லைடை காட்டுறேன், நீங்க ஸ்லைடை பாருங்க. ஓகே, ஸ்டோரி உங்களுக்கு வந்து எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்க, அதுக்கப்புறம் நான் ஸ்லைட் போடுறேன். தென் என்னோட ஸ்லைட்ஸ்ல இருக்கிற மேட்டரை வந்து நீங்க அதை அப்படியே கேப்சர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓவர் வியூவா நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லாமே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னா ப்ராஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னா, ப்ராஜெக்ட்ங்கிறது என்ன சொல்லுவோம் நம்ம எப்பயுமே, ஒரு ப்ராஜெக்ட்ங்கிறது வந்து செட் ஆஃப் டாஸ்க். எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு 3 கண்டென்ட்டை பேஸ் பண்ணியிருக்கோம். ஒன்னு வந்து டைம். டைம் இஸ் மணி இன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம கேட்டிருப்போம். இண்டஸ்ட்ரி வந்து உங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ற விஷயமே வந்து மணி அண்ட் டைம். எவ்வளவு சீக்கிரம் நீங்க முடிச்சு கொடுக்குறீங்களோ அவ்வளவு வேகமா இண்டஸ்ட்ரி வந்து ஏர்ன் பண்ணும். ஏர்ன் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அவங்க வந்து திருப்பி கொடுப்பாங்க. ஸோ டைம் இஸ் மணி இன் இண்டஸ்ட்ரி. டைம் வந்து ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுற விஷயம் வந்து டொமைன். எந்த டொமைன்ல ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் என்டிட்டிஸ், என்னென்ன என்டிட்டிஸ் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிற. இதுல வந்து டைம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும், டொமைன்லயும் இருக்கும், என்டிட்டிஸ்லயும் இருக்கும். எல்லா இடத்துலயும் வந்து டைம்ங்கிறது வந்து டைம் இல்லாம நீங்க எதையுமே பண்ண முடியாது. எந்த ஒரு ஒர்க் பண்றீங்கனாலும் உங்களுக்கு நீங்க ஒரு டாஸ்க் கொடுத்துக்கிறீங்க, நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே ஒரு டைம் லைன் இருக்கும். அந்த டைம் லைன்ல நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதான். ஸோ அந்த மாதிரி விஷயத்த டைமை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ செட் ஆஃப் டாஸ்க் மஸ்ட் பி கம்ப்ளீட்டட் இன் அ பர்டிகுலர் டைம் லைன். ஒரு டைம் லைன்ல நம்பர் ஆஃப் டாஸ்க்கை நீங்க எப்படி கம்ப்ளீட் பண்ண போறீங்க அப்படிங்கிறதா வந்து ஒரு டிஃபைன்டு டைம் லைனுக்குள்ள நீங்க முடிக்கணும் அப்படிங்கிறதா வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மேனேஜ் சம்திங். ஸோ மேனேஜ் சம்திங் அப்படிங்கிறத ஆக்சுவலி அந்த காலத்துல மேனேஜ்மெண்ட்டை சொல்லும் போது மேனேஜ் மென்னு வச்சிருந்தாங்க இல்லைங்களா. மேனேஜ் மென் அதை தான் வந்து மேனேஜ்மெண்ட்னு கொஞ்சம் நாள்ல கொண்டு வந்தாங்க. ஏன்னா பீப்புள் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பீப்புள் மேனேஜ்மெண்ட்டை தாண்டி ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. ஒரு ப்ராசஸை எப்படி மேனேஜ் பண்ண போறோம் பை யூசிங் பை வித் த ஹெல்ப் ஆஃப் மென் நம்ம எப்படி பண்றோம் அப்படிங்கிறது தான் வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். பிளானிங் மேனேஜ்மெண்ட், ஒரு ஒர்க்கை வந்து எப்படி பிளான் பண்றோம். ஸோ வி நீட் டு நோ த திங்ஸ் லைக் மேனேஜ்மெண்ட்னு வரும்போது எங்க பிளான் பண்றோம் எங்க முடிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எடுத்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஏர்னிங்ஸ் வந்து எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கு. ஸோ சாரி, என்னை பத்தி நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணல, உங்களுக்கு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உள்ள. ஜஸ்ட் என்ன சொல்லிடுறேன், ஐ எம் கணேசன், ஒர்க்கிங் எஸ் அ ப்ராடக்ட் மேனேஜர் என்னன்னா ஐஓடி பேஸ்டு சாஸ் கம்பெனி. ஓகே, ஆர் சாஸ் பேஸ்டு ஐஓடி கம்பெனி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஏன்னா வி மேக் டூ டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ் லைக் சாஸ் ப்ராடக்ட்டும் பண்றோம், ஐஓடி ப்ராடக்ட்டும் பண்றோம், ரெண்டையும் இன்டர்ஃபேஸ் பண்றோம். இதுல வந்து எல்லாமே இருக்குது. லைக் மொபைல் அப்ளிகேஷன் கேட்டீங்கன்னா அந்த விஜய் படத்துல சொல்ற மாதிரி, வாரிசு படத்துல சொல்ற மாதிரி பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குங்கிற மாதிரி நம்ம கிட்ட வந்து வெப் அப்ளிகேஷன் வேணுமா வெப் அப்ளிகேஷன் இருக்கு, மொபைல் அப்ளிகேஷன் வேணுமா மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு, டிவைஸ் வேணுமா டிவைஸ் இருக்கு, ஹார்ட்வேர் ஃபர்ம்வேர் வாட் எவர் இட் மேபி எல்லாத்தையும் நாங்கள் மெர்ஜ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் வந்து எங்களோட கம்பெனி நேம் வந்து கலைடோஜினியா பிரைவேட் லிமிடெட். ஹோட்டல் ஆட்டோமேஷன் சைட்ல நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே லைட், தட்ஸ் ஆல். இதுக்கு மேல ரொம்ப போக வேண்டாம், என்னோட இன்ட்ரோடக்ஷன் அவ்வளோ பெருமையெல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு திஸ் திங்ஸ். ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி பெரிய பூமிங்ல இருக்கு. மேக்சிமம் ஆஃப் பீப்புள்ஸ் ஏஐ தேடி போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஏஐ ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. என்னதான் ஏஐ இருந்தாலும் ஹியூமன் பிரெயினுக்கு ஈக்குவலா ஏஐயால நமக்கு சப்போர்ட் பண்ண முடியாது அப்படிங்கறதான் நம்மளோட கான்செப்ட். என்னைக்குமே அதுதான் உண்மை. ஏன்னா ஏஐயோட மெமரிங்கிறது வந்து நீங்க கிரியேட் பண்ண மெமரி, உங்களோட மெமரிங்கிறது வந்து திங்கபிள் மெமரி. நீங்க வந்து நிறைய திங்க் பண்ண முடியும், அது வேற எங்கேயோ இருந்தா சோர்ஸ் எடுத்து வந்து உங்களுக்கு கொடுக்கும். உங்க மெமரி ரெஜிஸ்டர்ட் மெமரி இல்லையா. ஸோ அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு ஒர்க்கை பண்றத எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறதான் வந்து இங்க கண்டென்ட். இப்போ இந்த ப்ராஜெக்ட எப்படியெல்லாம் நீங்க மேனேஜ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது தான் வந்து இங்க கான்செப்ட். அந்த கான்செப்டை என்னென்ன மெத்தட்ல பண்றாங்க, ஒரு ஆரம்ப காலத்துல எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து பண்ணும்போது நம்ம காலேஜ்ல எல்லாம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னோட ப்ராஜெக்ட் டைட்டில் என்ன அப்படின்னு கேட்பாங்க, நீ அதை எப்படி பண்ண போறன்னு கேட்பாங்க, என்ன பிளான் வச்சிருக்க, உன்னோட அப்ஜெக்டிவ் என்ன, அப்புறம் உன்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன, அதுக்கு நீ என்னென்னலாம் ரெஃபர் பண்ணியிருக்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. த சேம் திங் கம்பெனிலையும் இருக்கும். என்னன்னா உங்களோட ப்ராஜெக்ட் ஸ்கோப் தெரியணும். உங்களுக்கு ஸ்கோப் அப்ஜெக்டிவ் ஸ்கோப்பா மாத்திக்கிறோம். இங்க ஸ்கோப் மாத்திக்கிறோம். ஸ்கோப் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்கோப்புக்கான ப்ராடக்ட் விஷன் என்ன, மிஷன் என்ன, நீங்க எப்படி அச்சீவ் பண்ண போறீங்க, உங்களோட கோல் என்ன, பிசினஸ்க்கு உங்க கோல் என்ன, இந்த ப்ராடக்ட்டை பண்ணுனா இந்த ப்ராஜெக்ட்டை பண்ணுனா எவ்வளவு காசு கிடைக்கும், தட் இஸ் கால்டு பிசினஸ் கோல். சரியா, அவங்க பிசினஸ்ல இதை நமக்கு யாரும் சும்மா கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு ஒர்க்கையும்.
காசு பண்றதுக்காக தான் கொடுக்குறாங்க. அப்ப அந்த காசு வந்து எவ்வளவு வரும் அப்படிங்கிறது பிசினஸ் கோல் வந்து அதுதான் இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ அந்த பிசினஸ் கோலை வந்து நீங்க எப்படி அச்சீவ் பண்ண போறீங்க? அதுக்கு நீங்க எப்படி பிளான் பண்றீங்க? எப்படி டெவலப் பண்ண போறீங்க? அதை எப்படி டெலிவரி பண்ண போறீங்க? ஓகே. ஒரு ஒர்க்கை வந்து டெவலப் டு டெலிவரி வரைக்கும் இதுக்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதான் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டா வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் கோயிங் டு டெவலப் அ சாஃப்ட்வேர் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா என்ன சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண போறீங்க? அப்ப நான் சொன்ன முதல் விஷயத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. டொமைன். எந்த டொமைன்ல நீங்க ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க? சாஃப்ட்வேர்ல எந்த டொமைன்? சாஃப்ட்வேர் இருந்தா சாஃப்ட்வேர்ல எந்த டொமைன் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ என்டர்பிரைஸ் பண்ண போறீங்களா? இல்ல எங்களை மாதிரி ஐஓடி பண்ண போறீங்களா? இல்லைன்னா வந்து சர்வீஸ் பண்ண போறீங்களா? என்ன ஏரியால நீங்க பண்றீங்க? மார்க்கெட்டிங்ல மார்க்கெட் சைட்ல பண்றீங்களா? அமேசான் மாதிரி பண்றீங்களா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்க திங்க் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த டொமைனுக்கு நீங்க என்னென்னலாம் வேணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணீங்க. ரெக்யர்மெண்ட் கேதரிங். இப்போ அமேசான் பண்றாங்க. என்னென்னலாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. அவங்களோட ஃப்ரண்ட் பேஜ்ல என்ன இருக்கும்? என்னென்னலாம் வேணும்? சர்ச்ல என்ன இருக்குது? இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்டிட்டிஸா கொண்டு வருவோம். ஸோ அதை வந்து சப் டொமைன்ஸா உடைக்கிறோம். டொமைன்ஸ் வந்து சப் டொமைன்ஸா உடைச்சு அதை நம்ம டெவலப் பண்றோம். ஸோ அதை டெவலப் பண்றதுக்கு யார் யார் வேணும்? இப்போ பிளானிங் ஸ்டார்ட் ஆகும். எங்க ஸ்டார்ட் என்னென்னலாம் ஸ்டார்ட் ஆகும்? ஒர்க் என்னென்ன அதுக்கு ரெக்யர்மெண்ட் எழுதுவீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்? சர்ச் வேணும். சர்ச்ல என்ன சர்ச் பண்ண போறேன்? சிம்பிளா யோசிங்க. ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்க போறேன் அப்படின்னா எலக்ட்ரானிக் ரிலேட்டட் திங்ஸ் நான் சர்ச் பண்ண போறேன். நான் கொடுக்க போற கண்டென்ட் இது. இந்த கண்டென்ட் கொடுத்தான்னா எனக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் பூரா ஓப்பன் ஆகணும். சரி ரைட் ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ நான் என்ன செய்யணும்? அதை பர்ச்சேஸ் பண்ண போறேன். பர்ச்சேஸ் பண்ணணும். பர்ச்சேஸ்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆட் டு கார்ட். கார்ட் கொடுத்துட்டேன். கார்ட் கொடுத்த உடனே நேரம் எங்க போகணும்? அடுத்து பேமெண்ட்டுக்கு போகணும். பேமெண்ட் வந்து என்ன நடக்கும்? ஸோ இந்த சீக்வன்ஸ் எல்லாம் தான் உங்களோட ரெக்யர்மெண்டா இருக்கும். இந்த ரெக்யர்மெண்ட்டை பூரா நீங்க ரைட் அப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த ரெக்யர்மெண்ட்டை எப்படி வந்து நீங்க டெவலப் பண்ண போறீங்க அப்படிங்கிறது கண்டென்ட். ஸோ அங்கதான் வந்து நீங்க சாஃப்ட்வேரை கொண்டு வருவீங்க. உங்க கோடிங் அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? ஆர்கிடெக்சர் போடுவோம். தென் யூஐ டிசைன் பண்ணுவோம். ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தா எப்படி தெரியணும்? உள்ள எப்படி இருக்கணும்? எல்லாமே நம்ம வந்து லுக் வைஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணுவோம். தட் இஸ் யூஐ. தென் பேக் அண்ட் போவோம். எதை கிளிக் பண்ணா எது கூட கம்யூனிகேட் ஆகணும் அப்படிங்கிறது அந்த இன்டர்ஃபேஸ் ஏபிஐ இன்டர்ஃபேஸ் அதெல்லாம் ரொம்ப டீப்பாலாம் உள்ள போக வேண்டாம். நமக்கு அவ்வளவு தூரத்துக்கும் எனக்கும் தெரியாது. ஸோ நம்ம இதை ஜென்ரலா டச் பண்ணிட்டு போவோம். ஓகே. ஃப்ரண்ட் அண்ட் டு பேக் அண்ட் எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். தென் வந்து ஒரு ஒர்க் முடிஞ்ச உடனே அதை எப்படி டெலிவரி பண்ண போறோம் அப்படிங்கறதான் வந்து இங்க கண்டென்ட். ரைட்டுங்களா? ஸோ இந்த இதுல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து வாட்டர் ஃபால் மெத்தடாலஜின்னு ஒன்று வச்சிருந்தாங்க. வாட்டர் ஃபால்ங்கிறது என்னது? அருவில இருந்து தண்ணி கீழே விழுகிறது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டர் ஃபால் மேல இருந்து கீழே விழுந்துருச்சுன்னா விழுந்ததுதான். அதுக்கு பிறகு திரும்ப வேணும்னா தண்ணியை மேல கொண்டு மேல இருந்தா கீழே ஊத்தணும். ரைட்டுங்களா? அதான் கான்செப்ட். அப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னா ப்ராஜெக்டை டிஃபைன் பண்ணிடுவான். எல்லா ரெக்யர்மெண்ட்டையும் நீங்க எடுத்துருவீங்க. உங்களுக்கு ஒரு டைம் லைன் கொடுத்துருவாங்க. நீங்க அந்த டைம்ல ஒரு ப்ராஜெக்டை முடிச்சிருவீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுப்பீங்க. கஸ்டமர் வந்து அதை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. நான் இதை எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியா வரும். நமக்கு எப்படி வரும்? நான் ஒன்னு சொல்லுவேன். ஆனா நீங்க செஞ்சது ஒன்னா இருக்கும். ஆக்சுவலி கஸ்டமர் ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாரு. ப்ராடக்ட் மேனேஜர் ஒன்னு சொல்லுவாரு. ப்ராடக்ட் மேனேஜர் இருந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒன்னு வாங்கிட்டு போய் சொல்லுவாரு. ஸோ கண்டென்ட் வந்து 100% இருக்கிற கண்டென்ட் அங்கங்க உடஞ்சி கடைசியில டெவலப்பர் கையில இருந்து வெளியே வரும்போது ஒரு 10% வெளியே வரும். இப்போ கஸ்டமர் அதை பார்த்தா அவருக்கு சாட்டிஸ்பிகேஷன் இருக்காது. ஸோ அப்போ என்ன செஞ்சாங்க? வாட்டர் ஃபால்ல இருந்து என்ன செய்யலாம்? கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்பிகேஷன் வேணும் அப்படிங்கும் போது கஸ்டமரை இன்வால்வ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் அஜைல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. இந்த அஜைல்ங்கிற கான்செப்ட்ல முக்கியமா வந்து 4 மேனிஃபெஸ்டோ ஃபிக்ஸ் பண்றாங்க. மேனிஃபெஸ்டோங்கிறது 4 பாயிண்ட், முக்கியமா 4 பாயிண்ட். இண்டிவிஜுவல் அண்ட் இன்டராக்ஷன் ஓவர் ப்ராசஸ் அண்ட் டூல்ஸ். சரி, நீங்க வந்து பிலீவ் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா நீங்க இனிஷியலா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா என்ன ப்ராசஸ் பண்ண நீ எப்படி பண்ண சொல்லு, இதை எப்படி பண்ண இதை எப்படி பண்ண சொல்ல, ஒவ்வொன்றுக்கும் நீங்க வந்து ப்ரூஃப் வச்சுக்கிட்டே வர வேண்டியிருக்கும். உங்க ப்ராசஸ் சொல்லுங்க, இந்த டூலை யூஸ் பண்ணியா, இதை பண்ணியா, அதை பண்ணியா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. இங்க வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் இடையில நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இடையில யூ ஹாவ் டு டிஸ்கஸ் வித் யுவர் கஸ்டமர். அப்படி மீனிங் என்ன அப்படின்னா ஒரு சின்ன ரெக்யர்மெண்ட் முடிச்ச உடனே யூ ஷோகேஸ் டு தி கஸ்டமர். அது என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத உங்க கஸ்டமர் காட்டுவீங்க. தட் இஸ் இண்டிவிஜுவல் அண்ட் இன்டராக்ஷன். உங்களுக்கு ஒரு இன்டராக்ஷன் கிடைக்கும். ரெண்டாவது வந்து ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் ஓவர் காம்ப்ரிஹென்சிவ் டாக்குமெண்ட். நான் சொன்ன மாதிரி தான் நீங்க ஒவ்வொரு வேலை முடிக்கும் போதும் என்ன பண்ணிருக்கீங்கிறத வந்து நீங்க என்ன செய்வீங்கன்னா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டே வருவீங்க இன் ட்ரெடிஷனல் மெத்தட்ல. ஆனா அஜைல் மெத்தட்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர்ல நீங்க முடிய அதுவே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கொடுத்துட்டே இருப்பீங்க. உள்ள போட்டுக்கிட்டே இருக்க அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்க வந்து ஒவ்வொரு தடவையும் போய் ஒரு ஃபோல்டரை ஓபன் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கான லிங்க் எடுத்தீங்கன்னா போதும், டக்குன்னு வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் இதை பண்ணினேன் அப்படிங்கிற டேட்டா வந்து உங்களுக்கு கிடைச்சிடும்.
மூணாவது விஷயம் வந்து கஸ்டமர் கொலாபரேஷன் ஓவர் கான்ட்ராக்ட் நெகோசியேஷன். கஸ்டமர்ங்கிறது யாரு அப்படின்னா, கஸ்டமர்ங்கிறது வந்து நம்மளோட ஸ்டாக் ஹோல்டர்ஸ். நம்மளோட டைரக்டா கொலாபரேட் பண்ணுவாங்க. அவங்க பிரச்சனைகளை டைரக்டா சொல்லுவாங்க. ஒவ்வொரு எண்ட்லயும் வந்து அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். லைக் நீங்க எத்தனை பேர் சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்கீங்க, டெஸ்டிங்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்பிரிண்ட் பிளானிங் மீட்டிங் ஒன்று பண்ணியிருப்பீங்க, ஸ்பிரிண்ட் ரிவ்யூ மீட்டிங் ஒன்று பண்ணியிருப்பீங்க, ஸ்பிரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ் பண்ணியிருப்பீங்க, பிபிஆர் பண்ணியிருப்பீங்க. பிபிஆர்ங்கிறது வந்து ப்ராடக்ட் பேக்லாக் ரீஃபைன்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த விஷயம்லாம் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இது புரியும். என்னன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே இமீடியட்டா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எப்பயுமே எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் கிடைக்காம இந்த மிடில் ஆஃப் த ப்ராஜெக்டே உங்களுக்கு ஃபீட்பேக் வரும்போது நீங்க வந்து என்ன செய்ய முடியும், ஈஸியா வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷனை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்க அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும், பேமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ராஜெக்ட் சக்சஸ்ங்கிறது வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஒன்லி. சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பண்ண போறோம். அதுக்கு அடுத்து முக்கியமான பாயிண்டே இதுதான் அஜைல்ல. ரெஸ்பாண்டிங் டு சேஞ்ச் ஓவர் த ஃபாலோயிங் பிளான். ஒரு பிளானை வச்சுக்கிட்டு நான் இந்த பிளானுக்கு பின்னாடி தான் சார் போவேன், நான் இப்படி தான் சார் போவேன், இந்த குழி இங்கக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த குழியில விழுந்து தான் சார் எந்திரிச்சு போவேன் அப்படிங்கிறது இல்லாம, இல்ல சார் இந்த இடத்துல குழி இருக்கு வேண்டாம் ஒரு பலகையை போட்டு தாண்டலாம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணி நம்ம தாண்டி போறதுக்கு பேர் தான் வந்து ரெஸ்பாண்டிங் டு சேஞ்ச். 1 minute, please give me 1 minute. Want to drink some water, please. Super, take it, no problem. So responding to change, it's an important concept. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் அஜைல் வந்து பிரின்சிபல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுது. இதெல்லாம் ரொம்ப போரிங்கா இருக்கும். பிரின்சிபல்லாம் நமக்கு ரூல்ஸ் போட்டாங்கனாலே பிடிக்காது இல்லையா? அதனால நம்ம வந்து ரூல்ஸ் வந்து எப்படி பண்றோம், சிம்பிளா வச்சுட்டே போயிட்டே இருக்க போறோம். அஜயோட பிரின்சிபல் என்ன, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணு. ரெண்டாவது சீக்கிரமா முடிச்சு கொடுத்துரு, கண்டினியூஸ் டெலிவரி கொடுத்துக்கிட்டே இரு, எனக்கு உடனே உடனே கொடுக்கணும் அப்படிங்கிறது. அது கொடுக்கணும்னு அவன் சொல்லலை, நீங்க கொடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெனிஃபிட். நீங்க ஒர்க்கை வேகமா முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பிகேஷன் கிடைக்கும். அந்த சாட்டிஸ்பிகேஷன்ல நீங்க கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்றீங்க. அடுத்து எம்ப்ராஸ் த சேஞ்சஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்றோம், ஃப்ரீக்வெண்ட் டெலிவரி கொடுக்குறோம், கொலாபரேட் பண்றோம், அதுக்கப்புறம் மோட்டிவேட் பண்றோம். இந்த விஷயம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஜைல்ல வந்து ரொம்ப முக்கியமா கிடைக்கிற விஷயம் என்னன்னா மோட்டிவேஷன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஸ்பிரிண்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க் எடுத்துக்கிறீங்க, ஒரு ரெக்யர்மெண்ட் எடுத்துக்கிறீங்க, ஒரு ரெக்யர்மெண்ட்டை எத்தனை நாள்ல முடிப்பீங்க அப்படிங்கறத நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க. ஒரு 1 வீக்ல பண்றோம் இல்ல 2 வீக்ல பண்றோம் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த 2 வீக்ல நீங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க. இப்போ ஒரு 3 டெவலப்பர் இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 10 டாஸ்க் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா எத்தனை டாஸ்க் நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நான் வந்து ரிவ்யூல பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணும்போது நீங்க எவ்வளவு கரெக்டா பண்ணிருக்கீங்க, என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அதை சரி பண்ணிக்கோங்க அப்படிங்கறத ரிவ்யூல சொல்லுவாங்க. ஒருவேளை எல்லாமே கோடெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களை அக்செப்ட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன செய்வீங்கன்னா, ரெட்ரோஸ்பெக்டிவ்னு ஒரு விஷயத்துக்கு வருவீங்க. இந்த ரெட்ரோல வந்து உங்ககிட்ட வந்து வாட் வென்ட் ராங், வாட் வென்ட் குட், அடுத்து நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல நீங்க என்ன பண்ண போறீங்க. இந்த 3 விஷயம் வந்து உங்களை என்ன செய்யும் அப்படின்னா, நீங்க என்ன தவறு பண்ணீங்களோ அந்த தவறை திருத்திக்கிறதுக்காகவும், நீங்க என்ன சரியா பண்ணீங்களோ அதை திரும்ப சரியா பண்றதுக்காகவும், இன் ஃபியூச்சர்ல நீங்க என்ன பண்ண போறீங்கிற ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட் பிளானை வந்து ஜெனரேட் பண்றதுக்கும் பயன்படுத்தப்படும். அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மோட்டிவேட் ஆகிக்கிறோம் நம்மளே. நான் என்ன தப்பு பண்ணேன் நமக்கு தெரியும் போது நம்ம அந்த தப்பு அடுத்த தடவை பண்ணவே மாட்டோம். சரிங்களா? அது அது வந்து அஜைலோட பெரிய சக்சஸ். அதுக்கப்புறம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாமே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன் ரொம்ப முக்கியம் இல்ல. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஜூம் வழியா பேசுறோம், இருந்தாலும் நம்ம வந்து ஒருத்தர் வந்து நம்மகிட்ட எப்படி பிஹேவ் பண்றாங்க, எப்படி பேசுறாங்கிற எக்ஸ்பிரஷன் நம்மளால மானிட்டர் பண்ண முடியும். இப்போ எல்லாரும் கேமரா ஆன் பண்ணீங்கன்னா எத்தனை பேர் உண்மையாலுமே கவனிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும். எத்தனை பேர் வீட்டுல வேலையை பார்த்துக்கிட்டே கவனிச்சுட்டு இருக்காங்கிறது தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அஜைல்ல. அப்போ இன்டராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன செய்யும், நீங்க வந்து நம்மளை வந்து உண்மையா நம்மகிட்ட பேசுற மேனேஜர் நம்மகிட்ட உண்மையா தான் பேசுறாரா இல்ல சும்மா உருட்டி விடுறாரா அப்படிங்கறத நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரைட்டுங்களா? ஸோ அடுத்து வந்து டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ். நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். என்னன்னா இப்போ நல்லா இருக்குன்னா எனக்கு வந்து நான் வந்து உள்ள வரும்போது என்னோட கம்பெனிக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா, நான் வந்து பேசிக்கா மெக்கானிக்கல்ல டெக்னிக்கல் லீடா உள்ள என்ட்ராகிறேன். ஸ்லோலி ஐ மூவ் ஆன் டு எலக்ட்ரிக்கல் சைடு. எலக்ட்ரிக்கல்ல வந்து ஹார்ட்வேருக்குள்ள உள்ள போறேன். ஹார்ட்வேர்ல இருக்கும்போது ஹார்ட்வேர்ல என்ன பிரச்சனை அப்படிலாம் டெஸ்ட் பண்ணிட்டே வரும்போது டெஸ்டிங் தான் என்னோட பேஸாவே வருது. ஹார்ட்வேர் டெஸ்டிங்ல உள்ள போறேன். ஹார்ட்வேர் டெஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் டிவைஸ் எல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டிக்குள்ள போறேன். அப்படி ஃபங்க்ஷனாலிட்டிக்குள்ள போகும்போது டிவைஸுங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு கோடை வச்சு ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓ கோடு அப்படின்னா இந்த கோடுக்கு என்ன பண்றாங்க,
அப்படின்னு நான் திங்க் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, கோடு எப்படி பண்றாங்க அப்படின்னு நான் ஒரு டிஸ்கஷன் போறேன். யார்கிட்ட? அங்க ஒரு ஃபர்ம்வேர் இன்ஜினியர் இருப்பாரு. அந்த ஃபர்ம்வேர் இன்ஜினியர் ஒரு டிஸ்கஷன்ல உட்காரும்போது, கோடா எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. இந்த இந்த லைன் இந்த வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்ல. பட் எனக்கு இந்த வேலையை செய்யறதுக்கு எனக்கு இப்படி கோட் எழுதுன்னு சொல்ல எனக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ அந்த நாலேஜ் வந்து டெக்னிக்கலா வந்து நமக்கு கிடைக்குது. என்ன அப்படின்னா, நான் டெஸ்டிங் பண்ணும்போது என் ஹார்ட்வேர் வந்து இப்படி பிஹேவ் பண்ணுது. எனக்கு வந்து என் உடம்பு வந்து இப்படி பிஹேவ் பண்ணுது சார். டாக்டர் எனக்கு டேப்லெட் இந்த டேப்லெட் கொடுங்க. இந்த பிரச்சனைக்கு இந்த மருந்து கொடுங்க சார் தான் கேட்க முடியும். ஆனா அந்த மருந்து அவர் தான் கொடுக்கணும். அந்த மருந்து என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகே. ஆனா அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் அது சரியாயிருச்சுன்னா, அந்த மருந்து தான் இந்த இந்த பிரச்சனைக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம ஏத்துக்கிறோம். அந்த சிச்சுவேஷனாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்றோம் அப்படின்னா, தட் இஸ் அந்த இன்டராக்ஷன் சொல்றோம் இல்லையா? இண்டிவிஜுவல் அண்ட் இன்டராக்ஷன்ஸ் வந்து கூடும்போது, நமக்கு வந்து நாலேட்ஜ் எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ம்வேர் கத்துக்கிட்டேன். தென் மொபைல் அப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கிட்டேன். தென் வெப் அப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வெப் அப்ளிகேஷன் வரும்போது நாங்க எப்படி பண்ணுவோம்? மொபைல் அப்ளிகேஷன் வெப் அப்ளிகேஷன் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்? வெப் அப்ளிகேஷன் டிவைஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்? மொபைல் அப்ளிகேஷன் டிவைஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்? அப்படிங்கிற அந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க்க வந்து நாங்க லேர்ன் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அதுதான் வந்து டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். சிம்பிளிசிட்டி. இந்த விஷயத்துல. நீங்க வந்து ரொம்ப பெருசா ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்ல. உங்ககிட்ட உங்களால 4 டாஸ்க் முடிக்க முடியும்னா 4 டாஸ்க் உங்க சைடு அசைன் ஆகப்படும். உங்களோட வாரத்துல உங்களுக்கு எவ்வளவு வேலை பார்க்க முடியும்? 2 வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு எவ்வளவு வேலை பார்ப்பீங்க அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிறலாம். இன்னொரு விஷயம் இதை நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கத்துக்கிருவீங்க அப்படின்னா, உங்களை நீங்களே ஆர்கனைஸ் பண்ண புரிஞ்சுக்கிருவீங்க. செல்ஃப் ஆர்கனைஸ்டு டீமா வந்து நீங்க டெவலப் ஆயிருவீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட். இங்க வந்து உங்கள ஆர்கனைஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க உங்க ப்ராஜெக்ட்ட சூப்பர்வா நீங்க ஆர்கனைஸ் பண்ணிருவீங்க. அதுக்கப்புறம் ரெகுலேஷன். ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். என்னென்ன பண்ணணும்? காலையில வந்தோமா, வந்தோனே ஒரு வேலை பார்க்கணும். மத்தியானம் ஈவினிங் ஆச்சா, ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும். இடையில எத்தனை மீட்டிங்? அதெல்லாம் மீட்டிங்லாம் நெறைய வைப்பாய்ங்க கம்பெனில. நம்ம பேசும்போது தியரியா பேசும்போது நெறைய விஷயத்த ஹைட் பண்ணிருவோம். ஆனா, பிராக்டிகலா பார்க்கும்போது நிமிஷத்துக்கு ஒரு மீட்டிங்க போட்டு நம்மள வேலை பார்க்க விடாம, வேலை பார்க்காமல் இருப்பது எப்படி? அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மீட்டிங் போடுவாய்ங்க. ரைட்டுங்களா? அந்த லெவல்ல வந்து நம்ம டெவலப் ஆயிட்டே இருப்போம். வேலை பார்க்காமல் வேலையை முடிப்பது எப்படி? அப்படி அந்த அந்த லெவல்ல ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கும். அந்த அந்த மீட்டிங் எல்லாம் வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணிட்டு நமக்கே கடுப்பாயி மீட்டிங்கை குறைப்பது எப்படி அப்படின்னு ஒரு மீட்டிங் போடுவாங்க. ஆமா. ஹவ் டு அவாய்ட் மீட்டிங் அதுக்கு ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். இதெல்லாம் நெறைய நடக்கும் நமக்கு. ஆனா தியரில வந்து அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஹைட் பண்ணிருவாங்க எல்லாத்தையுமே. பட் நம்மளோட வேலை என்னன்னா, அந்த கிடைச்ச டைம்ல நம்ம எப்படி வேலைய முடிக்கிறது அப்படின்ட்டு. ஓகே. தட்ஸ் ஆல். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட்ல நம்ம பண்ற விஷயம். அஜைல்ல முக்கியமான விஷயமே இந்த அ மேனிஃபெஸ்டோவும், பிரின்சிபிள்ஸும் தான். இந்த மேனிஃபெஸ்டோவும், பிரின்சிபிள்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃப்ரேம் வொர்க்க ஜெனரேட் பண்றாங்க. இந்த ஃப்ரேம் வொர்க்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒ ஒரு ஸ்கூல்ல இருக்கோம் அப்படின்னா, நம்மள வந்து மேய்க்கிறதுக்கு ஒரு வாத்தியார் வேணும்ல. அது மாரி ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொருத்தர போடுறாய்ங்க. அப்போ யார போட்டா எத மேய்க்கலாம் அப்படின்னு பார்க்குறாய்ங்க. அத பார்க்கறப்போ என்ன சொல்றாங்க, அப்ப இந்த டெவலப்பர்லாம் மேய்க்கிறதுக்கு ஒருத்தன் வேணும். அவன வந்து நான் இந்த ஸ்லாங்ல பேசுறேன் தப்பா எடுத்துக்கிறாதீங்க. ஸோ இது வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் ஈஸியா இருக்குங்கிறக்காண்டி பேசுறேன். என்னடா அ டாக்டர்ன்னு போட்டிருக்கிறாரு. இவர் பேசுறது மாடு மேய்க்கிறவன பேசுற மாரி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படிலாம் நினைக்காதீங்க. இட்ஸ் லைக் தட். நம்மள வந்து எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான் வந்து என்னது அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்மள அந்த மாரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அத தான் நான் சொல்றேன். நானும் ஒரு மேனேஜரா இருந்தவன் தான். நான் என் பீப்பிள்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பேன், நான் எங்க லேர்ன் பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. சம் வீடியோஸ் பார்க்கும்போது சொல்லுவாங்க. நீங்க உங்களுக்கு கீழ வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ வாங்க, போங்க, வாடா போடான்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம நம்ம வந்து பை த எக்ஸ்பீரியன்ஸ் வி லேர்ன்ட். நம்ம கூட ஒர்க் பண்ற எம்ப்ளாயிக்கே வந்து நம்ம ரெஸ்பெக்ட் குடுக்கணும். அவங்கட்ட பேசும்போதே வந்து, பிரதர் நீங்க என்ன பண்றீங்க? பிரதர் நீங்க இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. அப்படிதான் பேச முடியும். ஓகே. பியாண்ட் த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க எம்ப்ளாயா ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். அது வந்து லைஃப் லேர்னிங். அது தனியா ஒரு செஷன் வரும். கம்ப்ளீட்டா லைஃப் லேர்னிங்கிறது வந்து நீங்க எங்க எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா, என் கூட இருக்கிற சின்ன பையன கூப்பிட்டு, "டேய் இங்க வாடா, இந்த வேலைய செய்டா" அப்படின்னு சொல்லிருப்பேன். அது நான் ஒரு இடத்துல போகும்போது நான் ரியலைஸ் பண்ணுவேன். எனக்கு மேல இருக்கிறவரு இன்னொரு 10 பேருக்கு முன்னாடி, "டேய் இங்க வாடா" அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு ரியலைஸ் ஆகும். ஓ! ஓகே. நான் இந்த தப்பு பண்ணிட்டேன். இனிமே நம்ம அவனுக்கு ரெஸ்பெக்ட் குடுத்தா நமக்கான ரெஸ்பெக்ட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இல்லைங்களா? ஸோ அதனால அத சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ ப்ராஜெக்ட் உள்ள போம்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டே போயிட்டே இருப்போம். அப்படிங்கும்போது என்ன செய்றாங்க, ஃப்ரேம் வொர்க்ஸ்ன்னு வச்சு என்ன செய்றாங்கன்னா, கண்ட்ரோல் பண்றாங்க. என்னென்ன மாரி கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ நமக்கு வந்து அஜைலுக்குன்னு ஒரு முக்கியமான ஃப்ரேம் வொர்க் ஒரு 4 ஃப்ரேம் வொர்க் வச்சிருக்காங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஸ்க்ரம்மு சார் சொன்னாரு. ஸ்க்ரம்முங்கிறது வந்து ஒரு ஃப்ரேம் வொர்க். ஸோ அஜைல்ங்கிறது வந்து ஒரு மைண்ட் செட்.
ஓகே, உங்களோட மைண்ட் செட். அஜைல்னா அந்த வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம், சுத்தமான தமிழ் அர்த்தம் என்னன்னா சுறுசுறுப்பான அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நீங்க சுறுசுறுப்பா எப்படி வேலை செய்றீங்க, சுறுசுறுப்பா எப்படி வேலையை முடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் தட்ஸ் கால்ட் வந்து அஜைல். ஓகே. ஸோ அப்போ மெத்தடாலஜியா பிரிக்கிறாங்க. இந்த ஒர்க்கை வந்து ஒர்க் மெத்தடாலஜி வந்து ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்கை 2 டைப்பா கிளாஸிஃபை பண்றாங்க. அது என்னன்னா ஒரு பக்கம் லைட் வெயிட் அப்ரோச், ஒரு பக்கம் புல்லர் வெயிட் அப்ரோச் அப்படிங்குவாங்க. புல்லர் வெயிட்ங்கிறது கொஞ்சம் பெரிய டீமை மேனேஜ் பண்றது. லைட் வெயிட்ங்கிறது ஒரு சின்ன டீமா அப்படியே லைட்டா ஓகேப்பா ஓகேப்பா 2 டீமா 3 டீமா மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போறது வந்து லைட் வெயிட் அப்ரோச். இந்த லைட் வெயிட் அப்ரோச்சுக்குள்ள என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்க்ரம்னு ஒன்று வரும், கன்பான்னு ஒன்று வரும், எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் வரும், கண்டினியூஸ் டெலிவரி அண்ட் கண்டினியூஸ் இன்டகிரேஷன், சிஐசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. டெவாப்ஸ் உங்களுக்கு தமிழ் பூமியில நானே அட்டன் பண்ணியிருக்கேன். டெவாப்ஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயமே சிஐசிடி தான். ஓகே. எனக்கு சிஐசிடி கற்றுக் கொடுத்ததே தமிழ் பூமி தான். அந்த அந்த கோர்ஸ் நான் அட்டன் பண்ணேன். சார் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா பயங்கரமா சொல்லி கொடுத்தாங்க. அதாவது ஒரு லோ லெவல் பீப்புளுக்கு எப்படி சொன்னா அது புரியும். நான் பேசிக்கா மெக்கானிக்கல், எனக்கு வந்து சாஃப்ட்வேரே தெரியாது. அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்ச அறகுறை சாஃப்ட்வேரை நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் கிட்டப் யூஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கோம். பட் வந்து என்னன்னா சார் சொல்லும்போது எனக்கு டெவாப்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஓகே. ஸோ நிறைய டூல் இருக்குங்க. மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் வந்து நிறைய இருக்கு. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூலே வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜீராவை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது, ஸ்க்ரம்மை தாண்டி நிறைய இருக்குது. டூல்ஸ்னு வரும்போது நிறைய இருக்குது. ராலி இருக்குது, ட்ரில்லோ இருக்குது, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ற டூல்ஸ். இது மெத்தடாலஜிங்கிறது வந்து ஸ்க்ரம்ங்கிறது வந்து உங்களை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது. நீங்க அந்த ஸ்க்ரம்மை கொண்டு போய் எதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதா கான்செப்ட். ஓகே. ஸோ இந்த மெத்தடாலஜிஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸ்க்ரம்ல இருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அஜைலோட பிரின்சிபல்ஸ்குள்ள மேப் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ அஜைலுக்குன்னு தனியாக ஒரு விஷயம் இல்லாமல் அஜைலுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு மெத்தடாலஜியை எடுத்து அந்த மெத்தடாலஜி ஃப்ரேம் ஒர்க் எடுத்து அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இந்த மெத்தடாலஜியோட கண்டென்ட்ஸை வந்து மேப் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இங்கிட்டு புல்லர் வெயிட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரம் ஆஃப் ஸ்க்ரம் ஒரு மினிமம் ஒரு 10 டீம் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 டீமையும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது ஒவ்வொரு மாடியூல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 10 மாடியூல்ஸ் 10 டீம்கிட்ட இருக்கு அப்படின்னா இந்த 10 டீமும் சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் வேலை முடியும். அப்படிங்கிறப்போ 10 டீமுக்கு ஒரே நேரத்தில் ஸ்க்ரம் ஆர்கனைஸ் பண்றாங்க, ஸ்க்ரம் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஸ்க்ரம் ஆஃப் ஸ்க்ரம் கீழே வரும். ஓகே. அடுத்து ஸ்க்ரம் அட் ஸ்கேல்ங்கிறது இதோட கொஞ்சம் பெரிய டீமா இருக்கும். ஸ்கேல்டு அஜைல் ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பெரிய டீம், ஒரு 100 பேர் 100 டீம் 200 பேர் அப்படிங்கிற மாதிரி அதை மேனேஜ் பண்றது வந்து பெரிய டீம். அது சேஃப் அஜைல் சொல்லுவாங்க. ஓகே. அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் யூனிஃபைடு ப்ராசஸ்னா கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் திறந்து விட்டுருவாங்க. எல்லாருக்கும் வந்து ஒன்று போல அசைன் பண்ணி என்னென்ன ஒர்க் இருக்கு அப்படிங்கிறத கூட்டமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல பயங்கரமா போய்கிட்டு இருக்க விஷயம் வந்து சேஃப் அஜைல். இந்த சேஃப் அஜைல் வந்து மல்டிபிள் டீம்ஸை வந்து நீங்க மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்க்ரம் தான் ஸ்க்ரம்மோட பிரின்சிபலை அப்படியே கொண்டு போய் சேஃப்ல வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஸ்க்ரம்ல வந்து ஸ்க்ரம் இஸ் அ மினியேச்சர் அப்படின்னா சேஃப்ங்கிறது வந்து ஒரு மார்க்கெட் ப்ராடக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்க்ரம் வந்து ஒரு புரோட்டோவோட மார்க்கெட்டபிள் ப்ராடக்ட் வந்து சேஃப். அப்படின்னா என்னன்னா ஒரு நீங்க 2 டீம் எப்படி மேனேஜ் பண்றீங்களோ அதே மாதிரி 2000 டீம் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதா ஸ்கேல்டு அஜைல்ல நீங்க பண்ற ஒரு விஷயம். ஓகே. இதுதான் சார் அஜைல்குள்ள இருக்கிற முக்கியமான கண்டென்ட். இதுல வந்து என்னன்னா ஸ்க்ரம்மை பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் கோல் அப்படிலாம் அசைன் பண்ணுவாங்க. இந்த ஸ்க்ரம்மோட கோல் என்ன அப்படின்னா இப்போ அஜைல்ங்கிறது வந்து நம்ம என்ன சொன்னோம் ஒரு ப்ராஜெக்ட் அப்படி மேனேஜ் பண்றோம். இப்போ அந்த ஸ்க்ரம்ங்கிறது ப்ராஜெக்டை பார்ட்டா உடைக்கிறாங்க, மாடியூலா உடைக்கிறாங்க. இப்போ ஒரு மாடியூலை உடைச்சு அந்த மாடியூலை வந்து நம்ம எப்படி பண்ண போறோம், இதை பண்றதுக்கு யார் யாரெல்லாம் தேவை அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா ஒரு 3 ரோலை வந்து ஒருத்தவங்க பிளே பண்றாங்க. ஒரு முக்கியமான 3 ரோல் இருக்கு. அந்த டீம் வந்து அதை பிளே பண்ணும். அதுல யார் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் ஓனர் இருப்பாரு, அப்புறம் ஒரு ஸ்க்ரம் மாஸ்டர் இருப்பாரு, அப்புறம் ஒரு ஸ்க்ரம் டீம். இந்த ஸ்க்ரம் டீம் அப்படிங்கிறது என்னன்னா இன்க்ளூடிங் ஸ்க்ரம் மாஸ்டர், எக்ஸ்க்ளூடட் ஸ்க்ரம் மாஸ்டர்னு நீங்க சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த ஸ்க்ரம் டீம்ல டெவலப்மெண்ட் டீம் இருக்கும். இந்த டெவலப்மெண்ட் டீம்ல வந்து டெவலப்பர், டெஸ்டர் இருப்பாங்க, தென் வந்து சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி அதுக்கு அந்த டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ற எல்லாருமே இருப்பாங்க, டெலிவரி மேனேஜர் எல்லாருமே இருப்பாங்க. ஆனா மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் வந்து டெவலப்பர், டெஸ்டர் அண்ட் சப்போர்ட்டர் இவங்ககிட்ட இருந்து மட்டும் தான் கான்ட்ரிபியூஷன்ஸ் நீங்க எடுப்பீங்க. டெலிவரி மேனேஜர் எப்போ நீங்க டெலிவரி கொடுப்பீங்க அதை எப்படி பண்ணலாம், சிஐசிடியும் இது கூட என்க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். ஆனா இந்த பவுண்டரிங்கிறது வந்து ஒரு சின்ன பவுண்டரி. இந்த பவுண்டரிக்குள்ளதான் முக்கியமான வேலையே நடக்கும்.
அதெல்லாம் வந்து சிஐசிடி பண்றது எல்லாமே ஸ்க்ரம் டீமோட ஸ்க்ரம்ஸ். இப்போ இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் இன்டர்வியூ போனோம்னா உங்களுக்கு சிஐசிடி டெவாப்ஸ் தெரியுமான்னு கேட்பாங்க. ஆக்சுவலா ஸ்க்ரம்ங்கிறது வந்து நான் டெக்னிக்கல் ப்ராசஸ், மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். ஓகே. பட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்பர் ஆஃப் மோஸ்ட் ப்ராபப்ளி த கம்பெனிஸ் வந்து லைக் என்ன பண்றாங்க அப்படின்னா, டெவலப்பர்ஸ் வந்து ஸ்க்ரம் மாஸ்டரா இருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாங்க. என் கம்பெனில வேலை பார்க்குறவங்களுக்கு என்கிட்ட அந்த அந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நான் அவனை எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து இன்னும் வேலை ஈஸி. இன்னொரு டெவலப் ஏன்னா he may be act like as a subject matter expert, he may be act like as a DevOps engineer, he may be act like as a tester, டெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஒரு டெஸ்டர் புதுசா வர டெஸ்டர் வந்து ஏமாத்துறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு he know things இல்லையா? ஸோ அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அவர் ஈஸியா வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணிடுவாரு. அப்படிங்கிறனால இந்த கம்பெனிஸ் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த லெவல்ல தான் இருக்குது. சரி, ரீசென்ட்லி நான் வந்து என்னோட ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட், அவருக்கு சுந்தருக்கு தெரியும், குமார் ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு. ஹி இஸ் ஒர்க்கிங் இன் அதானி, இஸ் ஜெனரல் மேனேஜர் ஆஃப் அதானி குரூப். அந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரீசெண்டா பேசும்போது சொன்னாரு, ஸ்க்ரம் மாஸ்டர் போஸ்டிங் வந்து எக்ஸ்டர்னலா ஆள் எடுக்கல, உள்ளுக்குள்ள இருக்கிற டீம், ஆனா போஸ்டிங்ஸ் வந்து கால் ஃபார் வருது. விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆள் வெளியில இருந்து நாங்க எடுக்கல, உள்ள இருக்கிற ஆளே நாங்க டெவலப் பண்ண முடியுமான்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், மற்ற வேலைக்கு நாங்க ஆள் எடுத்துக்கலாம்னு பாக்குறோம். என்ன மீனிங்னா, அந்த ஒர்க்கை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க அதை ஈஸியா மேனேஜ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது. ஸோ உங்க ஒர்க்ல நீங்க இந்த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறதான். ஸோ இது வந்து இந்த 3 ரோல் ரொம்ப முக்கியமான ரோல். அதுக்கப்புறம் வந்து முக்கியமா வந்து ஸ்க்ரம்ல நீங்க ஃபாலோ பண்ற விஷயம் வந்து டிரான்ஸ்பரன்சி, இன்ஸ்பெக்ஷன் அண்ட் அடாப்டேஷன். டிரான்ஸ்பரன்சிங்கிறது வந்து எல்லா விஷயமே ஓப்பனா இருக்கும். ப்ராடக்ட் ஓனர் டு ஸ்க்ரம் மாஸ்டர், ஸ்க்ரம் மாஸ்டர் டு டெவலப்மெண்ட் டீம். இது வந்து அந்த ஹைராரிக்கி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ஓப்பனவா எல்லாத்தையுமே சொல்ற மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் விசிபிலிட்டி கொடுக்கணும். அதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். இந்த டைம்லி ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த ப்ராக்ரஸ் வந்து டைம்லி கம்ப்ளீஷனா இருக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து அடாப்டபிள். அடாப்டபிள்ங்கிறது வந்து நீங்க உலகத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எல்லா இடத்துலயுமே உங்களை இன்னைக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் சக்சஸே ஆக முடியும். ஸோ அது மாதிரி தான் நமக்கு கொடுக்குற ஃபீட்பேக் வந்து நம்ம அக்செப்ட் பண்ண பழகிக்கணும். அது பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆர் நெகட்டிவ் ஃபீட்பேக், வாட் எவர் இட் மே பி, நான் எடுத்துக்கிறேன். ஏன் எனக்கு அனலைஸ் பண்ணி அது சரியா இருந்தா நான் ஏத்துக்குருவேன் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அடாப்ட் த ஃபீட்பேக் அண்ட் ரிசல்ட் ஃப்ரம் த ஸ்டாக் டீம் ஆர் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை வந்து நம்ம என்ன செஞ்சாகணும், ஒபே பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கும். இது ஆகாதுன்னு நம்ம சொல்லுவோம், நமக்கு தெரியும். ஆனா ஸ்டாக் ஹோல்டர் எனக்கு இதுதான் வேணும்னு கேட்பான் சமாட்ட. இதனால ரியலைஸ் பண்ணியிருக்கேன். என்னோட கம்பெனில வந்து நான் எங்க ஓனர்கிட்ட சொல்லுவோம், நாங்க எங்க சிஇஓட்ட சொல்லுவோம், சார் இது வேண்டாம் சார், இது பண்ணுனா நமக்கு இந்த பிரச்சனை வரும். இல்ல எனக்கு வந்து நான் கஸ்டமருக்கு நான் இதை கொடுத்தே தீருவேன் அப்படிம்பாரு. அதை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அங்க அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவரே சொல்லுவாரு, அதுல ஒரு 10 சேஞ்சஸோட அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா ஒரு 10 சேஞ்சஸோட நம்ம கிட்ட வந்து இதை இப்படி அப்படின்னு நம்ம சொன்ன விஷயத்த நமக்கே தெரியாத மாதிரி அவங்க சொன்ன மாதிரி நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க. நம்ம அதை கேட்டுக்கிறோம். ரைட்டுங்களா? இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள நமக்குள்ள நடக்கிற விஷயம் தான். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல நீங்க பண்ற விஷயம். இதை தாண்டி நிறைய இருக்குது. ஐ ஷேர் த ஸ்லைட்ஸ், கொஞ்சம் பாருங்க என்னென்னலாம் கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறது. அதை வச்சு ஓவராலா உங்களுக்கு சொல்லிடுறேன் நான். then we will have a deep discussion in one another session. Okay. Yeah. Slides தெரியுதுங்களா? வியூ ஆகுதா? சரி ராஜி. யா. ஸோ ஆக்சுவலா வந்து இதுல வந்து அஜைல்னா என்ன, அஜைலோட ஓவர் வியூ என்ன, அஜைல் டெவலப்மெண்ட் சைக்கிள் அப்படின்னு. அஜைல் டெவலப்மெண்ட் சைக்கிள்ங்கிறது வந்து நீங்க ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சைக்கிள், ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் சைக்கிள், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைக்கிள், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள், வாட் எவர் இட் மேபி, நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அது எல்லாத்தையுமே நம்ம பிரிச்சுக்க முடியும் இல்லைங்களா? ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்றாங்க. ஓகே, அதெல்லாம் தான் இதில் வரும். அதுக்கப்புறம் அஜைலோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, என்ன மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்றாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுல, ஸ்க்ரம்னா என்ன, கன்பான்னா என்ன, அதர் அஜைல் மெத்தடாலஜிஸ் என்னென்ன இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு, புல்லர் வெயிட்ல என்ன இருக்குது, லைட் வெயிட் அப்ரோச்ல என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஐ திங்க் மேக்ஸிமம் நான் இதை கவர் பண்ணிட்டேன். இதுல ஸ்க்ரம்மை பத்தி சொன்னேன், கன்பான் பத்தி சொல்லல. ஸ்க்ரம்ங்கிறது வந்து ஒரு டைம் பாக்ஸ் ஈவெண்ட். நீங்க எல்லா விஷயமும் நான் முதல் சொன்ன மாதிரி தான் ஒரு டைம் பவுண்டரி. அதுக்காக கன்பான் வந்து டைம் பாக்ஸ் ஈவெண்ட் இல்லையா சார், டைம் பேஸ் பண்ணி இருக்காதா சார்னா, டைம் பேஸ் பண்ணி இருக்கும். அது வந்து ஒரு ஓப்பன் அப்ரோச். நீங்க வந்து ஒரு இஷ்யூ வருது, ஒரு பக் வருது அப்படின்னா அந்த பக்கை தூக்கி போட்டீங்கன்னா அந்த பக்குக்கு வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எதை ஃபர்ஸ்ட் பண்ணணும், எதை செகண்ட் பண்ணணும், இந்த ப்ரையாரிட்டிங்கிறது வந்து மிகப்பெரிய ரோலை பிளே பண்ணுவீங்க. அஜைல பொறுத்த வரைக்கும் ப்ரையாரிட்டி தான்
முக்கியமான விஷயமே. நீங்க எதுக்கு ப்ரையாரிட்டைசேஷன் பண்றீங்க, எதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்றீங்க அப்படிங்கிறதா வந்து கண்டென்ட்டாவே இருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னோட தேவைக்கு ஏத்த மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். என்னோட தேவைங்கிறது என்னோடது இல்ல. கஸ்டமரோட நீட் என்ன, கஸ்டமருக்கு எதை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், எதை செகண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டுங்களா, அதை பத்தி பேசுறது. தென் அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு சிம்பிள் கண்டென்ட்ஸ் தான். நான் ஸ்மார்ட் ஷீட்லாம் எடுத்துட்டேன். அதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ரொம்ப பெருசாலாம் நம்ம உள்ள போக வேண்டியதில்லை. ஸோ இங்க வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் ஆர் அப்ளிகேஷன் யூஸ் டு எஃபிஷியன்ட்லி பிளான், கேரி அவுட், ஓவர்சி அண்ட் மேனேஜ் ப்ராஜெக்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது எல்லாமே எதெல்லாம் கவர் பண்ணி இருக்குங்கிறத இங்க சொல்லியிருப்போம். டாஸ்க் இருக்கும், ஷெட்யூலிங். நான் சொன்ன மாதிரி தான். ஷெட்யூலிங்கிறது டைம், ரிசோர்ஸ், மேன், பட்ஜெட், மணி, ஓகே, டூல்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி இதில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து 3 டைப் இருக்கு. ஒன்று வந்து ட்ரெடிஷனல் அப்ரோச். ட்ரெடிஷனல் அப்ரோச்ங்கிறது நான் வாட்டர் ஃபால் அப்ரோச் சொன்னேன். அடுத்தது வந்து அஜைல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். மூணாவது ஹைபிரிட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். இதை நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சொல்லலை, ஹைட் பண்ணி வச்சிருந்தேன். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஹைபிரிட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆளுங்க வந்து பேசிக்காக கொஞ்சம் சோம்பேறிங்க. கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைமலை ஏறி உட்காந்துக்குருவாங்க சம்டைம்ஸ். ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டைம்லி ஒர்க்கை சிலது நல்ல ரெக்யர்மெண்ட் தெரியும், உங்ககிட்ட எல்லாமே இருக்கும், ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அப்படிங்கும்போது உங்களை டைட்டன் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வாட்டர் ஃபாலையும் அஜைலையும் மெர்ஜ் பண்ணி இந்த இந்த கரெக்டான டைம் பவுண்டரியில எனக்கு இதை முடிச்சு கொடு அப்படின்னு வந்து உங்ககிட்ட நெருக்குவாங்க. அதுதான் வந்து ஹைபிரிட் அப்ரோச். இது மேக்சிமம் வந்து உங்களோட ரிலீஸ் டைம்ல, ப்ராடக்ட் ரிலீஸ் டைம்ல வந்து மேக்சிமம் நடக்கும். இது அர்ஜி பண்ணி ஒர்க்கை வாங்குவாங்க. அந்த டைம்ல வந்து ஹைபிரிட் அப்ரோச் வந்து கவர் பண்ணிக்குவாங்க. ஓகே, நீங்க வந்து இது வந்து இன்ட்ரோ, இது நமக்கு பெருசா தேவையில்லை. என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நீங்க மேனேஜர், சர்டிஃபைடு மேனேஜரா இருக்கலாம். இதுக்கு சர்டிஃபிகேஷன்லாம் இருக்குதுங்க, நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸ்க்ரம் மாஸ்டருக்கு சர்டிஃபிகேஷன் இருக்கு, ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே, பிஎம்பின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கு. அதெல்லாம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷன், பிஎம்ஓ, பிஎஸ்எம், சிஎஸ்எம் அப்படின்னு நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அதில் பிஎஸ்எம் 1, பிஎஸ்எம் 2, இது வந்து லைஃப் லாங் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, டெம்பரரி சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. எது எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு நேம் சேக். நாலேஜ் இல்லாமல் எத்தனை சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட் வந்து நமக்கு பிரயோஜனப்படாது அப்படிங்கிறதான் கான்செப்ட். அஜைல் ஓவரியோ, அஜைல் டெவலப்மெண்ட் சைக்கிளில் வந்து என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதான் இங்க இருக்கிற ஒரு 6 விஷயம் தான் வந்து நீங்க வந்து எல்லா லைஃப் சைக்கிள்லையும் நீங்க கொண்டு போவீங்க. ரெக்யர்மெண்ட் தேவைப்படும். அந்த ரெக்யர்மெண்ட்டை எப்படி பண்ண போறீங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பிளான் தேவைப்படும். அந்த பிளானுக்கு ஒரு டிசைன் தேவைப்படும். டிசைன்ங்கிறத வந்து நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வார்த்தையை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். தென் கண்டிப்பா நீங்க டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து என்ன செய்யணும், ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ராக்கிங் அண்ட் மானிட்டரிங். இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ஆக்சுவலா நான் வந்து இன்னைக்கு வந்து வாஷிங் பவுடர்ஸ், வாஷிங் லிக்விட்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஆரம்ப காலத்துல நம்ம கிட்ட மார்க்கெட்ல இருந்த ஒரு வாஷிங் பவுடர் வந்து பேர் வந்து என்ன தெரியுமா இருக்காது? நிர்மா. நிர்மா தான் தெரியும். நிர்மா. இன்னைக்கு அந்த ப்ராடக்ட் எங்க இருக்கு மார்க்கெட்ல? கிடையாது. ஸோ அதோட லைஃப் சைக்கிள் முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப திரும்ப அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க மார்க்கெட்ல. நீங்க பாத்தீங்கன்னா சில ப்ராடக்ட் வந்து லாங் டேர்மா ப்ராடக்ட் மார்க்கெட்லயே இருக்கும். லைக் ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன்விட்டா, கிளினிக் பிளஸ் ஷாம்பு. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ₹1 ப்ராடக்ட்டை கொடுத்து ஒரு மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிட்ட ஒரே ஒரு பெரிய விஷயம் வந்து அவங்கெல்லாம் நீங்க பெரிய எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எல்லாமே பண்ணுவாங்க ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்ல. ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 ஸ்டேஜுங்க. ஒன்று வந்து இனிஷியேஷன் ஸ்டேஜ், செகண்ட் வந்து கிரவுத், தேர்ட் வந்து மெச்சூரிட்டி, ஃபோர்த் வந்து டிக்ளைன் ஸ்டேஜ். எந்த ஒரு கம்பெனி டிக்ளைனுக்கு போகாம அதை மானிட்டர் பண்ணி திரும்ப சைக்கிள்ல கொண்டு வராங்களோ, இனிஷியேஷன் கொண்டு வராங்களோ, அவன் மட்டும்தான் மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா இருப்பான். லைக் தட் சர்ஃப் எக்ஸல், கிளினிக் பிளஸ் ஒன்னும் ப்ராடக்ட்ல பெரிய சேஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு கவரை மட்டும் மாத்தி விட்டுருவாங்க, நீங்க புதுசா போய் வாங்கிக்கிறீங்க. நான் சில பிராண்ட் நேம்ஸ் எல்லாம் சொல்ல விரும்பல. சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேர் வச்சிருப்பாங்க. நீங்க அம்மாவுக்கு கொடுக்கலாம், குழந்தைக்கு கொடுக்கலாம், பெரியவருக்கு கொடுக்கலாம், சின்னவருக்கு கொடுக்கலாம், வளர்றது கொடுக்கலாம், வளராம இருக்கிறது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்ல அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராடக்ட் ஒன்று தான். ஆனால் அதில் சின்ன சின்ன ஃபிளேவர்ஸ் சேஞ்சஸ் மட்டும் பண்ணிட்டு நீங்கள் வந்து எப்படி வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணலாம். அப்போ என்ன செய்யாது அப்படின்னா, அந்த ட்ரெண்டுக்கு என்ன தேவைப்படும், உங்களுக்கு சுகர் இருக்குன்னா நீங்கள் சுகர் இல்லாமல் இதை சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் சாப்பிட்டு தான் ஆவீங்க. ஸோ அந்த லைஃப் சைக்கிள் தான் வந்து ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். அதை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம சாஃப்ட்வேருக்குள்ள நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறதா மேட்ரு.
ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றீங்க. டெவலப் பண்ணும்போது அதுக்கு என்னென்ன பிளான் வேணும், அதை எப்படி டிசைன் பண்றீங்க. நீங்க அப்டேட்ஸ்னு ஒண்ணு குடுப்பீங்க இல்லையா? அந்த அப்டேஷன் தான் வந்து அடுத்த இனிஷியேஷன். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெவலப்மென்ட். பார்த்தேங்க. ஓகே. அது தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ பிரின்சிபல்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது எல்லாத்தையுமே இங்க ஹைலைட் பண்ணியிருப்போம். என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்து டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள்ல இருக்கிற அத்தனை கண்டென்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். பிளானிங்ல என்ன பண்ணுவீங்க, ரெக்யர்மென்ட் அனாலிசிஸ்ல என்ன பண்ணுவீங்க. இது இன்னும் டீப்பா பேசணும்னா நீட் சம் டைம் அதிகமா எடுக்கும். இல்ல நான் இத போதும். ம். ம். நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இதுக்கு பின்னாடி. ஓகே. மார்க்கெட் அனாலிசிஸ்ல ஆரம்பிச்சு நம்ம கதையை கொண்டு போகணும். ஓகே. அட்வான்டேஜஸ் ஆஃப் அஜைல். இந்த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. உங்களோட பிரின்சிபல்ல என்னென்ன கண்டென்ட் வந்துச்சோ அதாங்க அட்வான்டேஜ். உங்களுக்கு பிரின்சிபல்ல இருந்த விஷயம் எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ அதாங்க டிஸ்அட்வான்டேஜ். ஓகே. சேஞ்ச் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது எனக்கு அட்வான்டேஜ். ஏன்னா எண்டு கோல் வந்து எனக்கு தெரியாது. ஆனா எண்டு கோலை நோக்கி நான் போய்கிட்டே இருப்பேன். ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். இட்ரேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸ்ல நான் அந்த ஒர்க்கை பண்ணுவேன். ஆனா என் ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகிட்டே இருக்கும். அதோட ப்ராக்ரஸ் காட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது வந்து உங்களோட அட்வான்டேஜ். ஃபாஸ்டரா ஹை குவாலிட்டி டெலிவரி கொடுப்பீங்க. ஸ்ட்ராங் டீம் இன்ட்ராக்ஷன் இருக்கும். கஸ்டமர்ஸ் வந்து அப்பப்போ உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க கஸ்டமர்ஸோட கம்யூனிகேட் பண்ணுவீங்க. உங்களோட இண்டிவிஜுவல் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாப் லெவல்ல தான் நடக்கும். அதுக்காக நாங்க டெவலப்பர்லாம் நாங்க கரெக்டா பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், உறுதி சொல்ல மாட்டேன். சில சமயம் ஒருத்தங்க நினைச்சா இப்போ நம்ம எப்பயுமே பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி நினைச்சா மேலையும் கொண்டு வரலாம், கம்பெனியை கீழையும் கொண்டு வர முடியும். ஸோ போத் ரெண்டு எண்டையுமே நான் வந்து லைவ்ல பார்த்துருக்கிறேன் பை மை எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. இது நானுமே பண்ணியிருப்பேன் அந்த தவிர. ஓகே. ஸோ பிளானிங் லெஸ்ஸாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் ஒரு பிளான் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளானிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களோட பிளானிங் கம்மியாக இருக்கலாம். இல்லை உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத அளவுக்கு மேனேஜ்மெண்டோட பிளான் கம்மியாக இருக்கலாம். ஸோ அது கம்மியாக இருந்தாலும் ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆகும். இப்போ உங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வந்து சக்ஸஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. டீம் கண்டிப்பாக நாலேஜபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மேக்சிமம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். நாலேஜை கிரியேட் பண்ணிக்கலாம், டெவலப் பண்ணிக்கலாம். பட் இட் டேக் சம் டைம். அந்த டைம் வந்து நம்ம கொடுக்கணும். கொடுக்க முடியாது அப்படிங்கிறது வந்து என்னன்னா மினிமம் பட்ஜெட்ல இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் வந்து அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்த உடனே வந்து நீ ப்ராடக்டா டெலிவரி பண்ணிடணும், நீ அந்த லெவலுக்கு ஸ்கில்டா இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து டெவலப்மெண்ட் வந்து ஒரு பண்ண முடியாத ஒரு விஷயம். நான் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லும் போது அது எல்லாமே வந்துடும். இந்த அஜைல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மட்டும் வராது, மெக்கானிக்கல் வரும். எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயும் நீங்க அஜைல் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். உங்களோட அக்கௌண்டபிலிட்டில இருந்து எல்லாத்துலயுமே நீங்க அஜைல் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ சாதாரணமா நீங்க ஒரு கடையில அஜைல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம். ஸோ டைம் கமிட்மெண்ட். இது வந்து டைம் பாக்ஸ்டு ஈவெண்ட். நீங்க இந்த டைம்ல தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நீங்க தான் அதுக்கான வேல்யூ ஃபிக்ஸ் பண்றீங்க. நீங்க எடுத்துக்கிற டாஸ்க்கு நீங்க எவ்வளவு டைம் எடுப்பீங்க அப்படின்னு. அந்த கமிட்மெண்ட்டை கரெக்டா கொடுக்கல அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ் ஆகாது. டைம்லி டெலிவரி நீங்க பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்றாங்க. ஸோ இதை டிசைட் பண்றது யாருன்னா அந்த டெவலப்பர் தான் டிசைட் பண்ணுவார். அப்படிங்கும்போது அவருக்கு தான் தெரியும் அது கரெக்டா பண்றோமா இல்லையான்னு. டாக்குமெண்டேஷன் நெக்லெக்ட் பண்றதுனால என்ன ஆகும்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு விஷயத்தை ரிட்ரைவ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த அது கிடைக்காது. அந்த பாயிண்ட்ஸ் நான் ஏற்கனவே ஒரு ஃபெயிலியர் இங்க பார்த்துருக்கேன் சார். இப்பெல்லாம் ரிஸ்க் ரெஜிஸ்டரு இஷ்யூ ரெஜிஸ்டர்லாம் நம்ம போட்டுறோம். அது முன்னாடி காலத்துல இருந்து ஃபாலோ பண்ண விஷயம். இப்போ நம்ம சொல்லுவோம் அதை வந்து டாக்குமெண்டா மெயின்டைன் பண்றோம். அந்த டாக்குமெண்ட்ஸ் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணல அப்படின்னா உங்களோட ப்ராசஸ்ல எங்கேயா மிஸ் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. இந்த ப்ராசஸை நான் விட்டுட்டேன் சார். டெஸ்டிங் பண்ணும்போது நான் வந்து இந்த இந்த இதெல்லாம் டெஸ்ட் பண்ணேன், இங்க எழுதிட்டே வருவேன். நான் என்னென்ன டெஸ்ட் பண்ணேன், என்னென்ன டெஸ்ட் பண்ணல அப்படின்னு எழுதிட்டு வருவேன். ஏதோ ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அது கேஸ்ல நான் எழுதாம இருந்திருந்தனாலோ இல்ல அதை கொண்டு வராம இருந்தேன். எஸ்கேப்டு பக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த எஸ்கேப் ஆகிற விஷயம்லாம் நம்ம வந்து நம்ம கண்ணை மறைச்சு அது ஓடி போயிடும். ஸோ ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இல்ல, இந்த ப்ராசஸ் வந்து இப்படித்தான் பண்ணணும், இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து இந்த ஸ்டெப் தான் பண்ணணுங்கிற ஒரு டாக்குமெண்டேஷன் இல்லைன்னா கண்டிப்பா சில ஃபெயிலியர் வரும். அதனாலதான் என்ன செய்யறாங்கன்னா இப்பெல்லாம் வந்து அந்த ஹைபிரிட்டை வந்து கொஞ்சம் லைட்டா ஃபோக்கஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. ஓகே. மெத்தடாலஜிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அதுல என்ன அப்ரோச்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம். லைட் வெயிட் அப்ரோச், புல்லர் வெயிட் அப்ரோச், இதுல என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ ஸ்க்ரம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அஜைலோட சப்செட்ல ரொம்ப முக்கியமான விஷயமே வந்து ஸ்க்ரம் தான். அந்த ஸ்க்ரம்ங்கிறது ஒரு 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 புரோட்டோ மாடல் அப்படி வச்சுக்கோங்களேன். ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல அஜைல் இம்ப்ளிமெண்டேஷன்ல இதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு 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 டீம் வந்து பெருசா டெவலப் பண்ணவே முடியும் அப்படிங்கிறது
என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற ஒரு விஷயம், மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஸோ நீங்க இன்டராக்ஷன் பிட்வீன் த ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அண்ட் த பீப்புள் வந்து சின்ன சின்ன டீம்ல இருந்து பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ நான் சொன்ன விஷயம் தான் அந்த 3 விஷயம். டிரான்ஸ்பரன்சி, இன்ஸ்பெக்ஷன் அண்ட் அடாப்டேஷன். அதுதான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்க்ரம்ல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். மோர் டிரான்ஸ்பரன்சி. ப்ராஜெக்ட் வந்து நீங்க விசிபிலிட்டியா இருக்கும். இதுல என்னன்னா டெய்லி ஒரு மீட்டிங் நடக்கும். அதுக்கு பேர் டெய்லி ஸ்டாண்ட் அப்னு ஒரு மீட்டிங். ஒரு 4 செரிமனிஸ் வச்சிருப்பாங்கங்க. ஸ்பிரிண்ட் பிளானிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் பிளானிங் மீட்டிங். ஓகே. நீங்க என்ன ரெக்யர்மென்ட் எடுத்து பண்றீங்க அப்படிங்கிறது பிளானிங் மீட்டிங்ல வரும். 2வது வந்து டிஎஸ்எம் சொல்லுவாங்க. டெய்லி ஸ்டாண்ட் அப் மீட்டிங்னு. 3வது வந்து பாத்தீங்கன்னா லைக் தட் போர் அடிக்குன்னா சொல்லிருங்க. தயவு செஞ்சு நான் கொஞ்சம் குறைச்சுக்கிறேன். ஓகே. ஐ திங்க் எஸ் வி கேன் போர் அடிக்கல. பட் ஸ்டில் இது டெக்னிக்கலா இருக்கிறதுனால இட் நீட்ஸ் மோர் டைம். லைக் அந்த மாதிரி டைம் எஸ், இருந்தா எஸ். நம்ம இத பத்தி போலாம். ஸோ ஐ திங்க் ப்ராபப்லி ஆமா. வி கேன் கோ ஃபார் த லைட்டா நான் கொஸ்டின். லைட்டா மட்டும் அப்படியே டச் பண்ணிட்டு போயிடுறேன். இந்த 4 கண்டிப்பா. நீங்க பாயிண்ட் தான். அப்படியே பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். கண்டிப்பா. ஓகே. அப்புறம் ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரெட்ரோஸ்பெக்டிவ்ல என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறது நான் உங்களுக்கு ஓகேங்களா? சோ இதுல வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். என்னன்னா நீங்க இட்டரேட்டிவ் அப்ரோச் நாங்க சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணணும்னு சொன்னா டபக்குன்னு வந்து நிறைய சேஞ்சஸ் உங்ககிட்ட கொடுக்க ஆரம்பிச்சுவாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க டெலிவரி கொடுக்க போற நேரத்துல சேஞ்ச் கொடுத்தாங்கன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஓகே. சில சமயம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் வந்து முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும். அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சின்ன அதாவது மிட் லெவல் டீமா இருந்துச்சுன்னா அவங்கலாம் வந்து சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணவே முடியாது. ஓகே. பூவர்லி டிஃபைன் டாஸ்க் என்னன்னா ப்ராடக்ட் ஓனர் வந்து கரெக்டா டாஸ்க் வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்ணணும். அப்படி இல்லாம போயிருச்சு, அவருக்கு அந்த நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்க தான் பிரச்சனையை சந்திப்பீங்க. இந்த ஸ்க்ரம் டீம் தான் அந்த பிரச்சனையை சந்திக்கும் அப்படிங்கிறது. ஸ்டெப்ஸ் பேக்லாக்ங்கிறது ஒன்றும் கிடையாது. உங்களோட ரெக்யர்மெண்ட் தான் பேக்லாக் ரீஃபைன்மெண்ட் அப்படிங்கிறது க்ரூமிங்கிறது வந்து ஒரு உங்களோட ரெக்யர்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. அந்த ரெக்யர்மெண்ட்டை வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உடைச்சு சின்ன சின்னதா பிரிப்பீங்க. அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எபிக்னு சொல்லுவாங்க. ஃபீச்சர் எபிக்கு அப்புறம் வந்து யூசர் ஸ்டோரிக்கு அப்புறம் டாஸ்க். ஸோ எபிக்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை சின்னதா பிரிச்சு அந்த எபிக்குள்ள என்னென்ன வரணும் அப்படிங்கிறத யூசர் ஸ்டோரிஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த யூசர் ஸ்டோரிஸ் தான் வந்து நம்ம பேக்லாக்னு சொல்ல போறோம். அந்த பேக்லாக் வந்து நம்ம என்ன செய்வோம்னா ஒன்னு கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கு அப்புறம் அதை ரீஃபைன் பண்ணுவோம். அதான் ரீஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்றது. நமக்கு எப்படி வேணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்னதா உடைச்சு கொடுக்கும்போது உங்களோட ப்ராசஸ் வந்து வேகமா முடியும் அப்படிங்கிறக்காண்டி. அதுக்கப்புறம் டெய்லி ஸ்க்ரம் மீட்டிங்ஸ், டிஎஸ்எம் டெய்லி காலையில ஒரு மீட்டிங். நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா என் கம்பெனில நான் 2 மீட்டிங் நடத்துவேன். எல்லாரும் ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. நான் தான் சொன்னேன் மீட்டிங் நடத்தக்கூடாதுங்கிறதுக்கு எப்படி மீட்டிங் போடுறது அப்படின்னு. அது மாதிரி நான் என்னன்னா காலையில ஒரு பிளானிங் மீட்டிங் நடத்துவேன். ஈவினிங் வந்து என்ன ஒர்க் முடிச்சுட்டு போனாங்க அப்படின்னு நடத்துவேன். இதை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஐடியில வந்து கரெக்டா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே மீட்டிங் நேற்று நீங்க என்ன பண்ணீங்க, இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது. ஸோ அதுதான் வந்து டெய்லி ஸ்க்ரம்ல நடக்கும். ஓகே. ஸ்பிரிண்ட் ரிவ்யூங்கிறது வந்து நீங்க உங்க டாஸ்க்கை முடிச்சதுக்கு அப்புறம் உங்க டாஸ்க் எப்படி இருக்கு, என்ன பண்ணீங்க அப்படிங்கறத வந்து ரிவ்யூ மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. தென் இதுல என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்க்ரம் போர்டு. இது வந்து ஜீரா அப்படிங்கிற டூல் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய டூல்ஸ் இருக்குது. ஜீரா இருக்கு, ட்ரில்லோ இருக்குது, மண்டே அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. நம்பர் ஆஃப் டூல்ஸ் இருக்கு. எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அசூர் கூட இருக்குது. அசூர்ல கூட நீங்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். அசூர் டெவாப்ஸ் நம்ம படிச்சிருப்போம். அந்த அசூர் டெவாப்ஸ்ல அசூர்ல வந்து நீங்க வந்து தாராளமா பண்ணலாம். ஸோ ஸ்க்ரம் போர்டு இருக்கும். யூசர் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து டைம் பாக்ஸ் ஈவெண்ட். கன்பான் வரும்போது இது வந்து டொயோட்டா தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட். நிறைய வார்த்தைகள் வந்து ஜப்பானீஸ் வேர்ட்ஸ் வரும். இதுல வந்து முக்கியமா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் எல்லாம் வந்து ஜப்பான்ல இருந்தா டெவலப் ஆகி வந்திருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா டொயோட்டா வந்து நிறைய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க எல்லா இடத்துலயுமே. ஜஸ்ட் இன் டைம் கான்செப்ட், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், டபிள்யூபிஎஸ், தென் கன்பான், கெய்சன், கெம்பா வாக் அப்படின்னு நிறைய இருக்கு. கெம்பா வாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜர் வந்து உள்ள நடந்துகிட்டே இருப்பாரு, உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார், சுத்தி சுத்தி மானிட்டர் பண்ணிட்டே இருப்பார். ஓகே. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு அவர் சப்போர்ட்டிவா இருப்பாரு. உங்களோட அந்த டைம்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. நம்ம வந்து என்னடா மேனேஜர் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்றாரா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஹவு ஹி ஹெல்ப் அஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட பாயிண்டா இருக்கணும். அதெல்லாம் பண்ணுவாங்க. இதுல கன்பான்ங்கிறது வந்து இட்ஸ் ஓப்பன் அப்ரோச். நீங்க வந்து ஒரு டாஸ்க் ரெடி பண்றீங்க. இந்த டாஸ்க் இப்போ பாத்தீங்கன்னா எங்களோட ப்ராஜெக்ட்ல வந்து டைம் பவுண்டரியே கிடையாது. ஏன்னா ஒன்ன தொட்டா இன்னொன்னு வந்துகிட்டே இருக்கும். அப்படி வரும்போது நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா டாஸ்க்கை தூக்கி அசைன் பண்ணிடுவோம். அதுல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், எங்களுக்கு இன்னொரு டாஸ்க் வரும். ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். அது அந்த ப்ரையாரிட்டிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் தொடுவோம். அப்படிங்கும்போது இதுக்கு டைம் பவுண்டரி வைக்க முடியாது கன்பான்ல. ஆனா ஒர்க் முடியணும். அதுல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 4 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸ்டோரி என்ன, ஸ்டோரிங்கிறது ரெக்யர்மெண்ட். அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குது, டு டூ ஸ்டேட்டஸ்ல இருக்கா, இன் ப்ராக்ரஸ் ஸ்டேட்டஸ்ல இருக்கா, முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறது. டெஸ்ட் டன்னுங்கிறத கொடுக்கவே மாட்டாங்க, கடைசி வரையும் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா டன்னுங்கிறத நம்ம ஒரு கான்செப்டா வச்சிருப்போம்.
எல்லாம் முடிஞ்சா தான் டன்னு. டன்னுன்னு நீங்க ஒரு வார்த்தை குடுக்கணும்னா, அதுக்கு பின்னாடி ஒரு 150 டாக்குமெண்ட் இருக்கு. அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வச்சீங்கன்னா தான் டன்னுன்னே குடுக்க முடியும். அது வரைக்கும் அவன் வந்து இன் ப்ராக்ரஸ் டெஸ்டிங் அந்த இதுல தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இஃப் ஐ அம் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே. இது அட்வான்டேஜஸ் என்னன்னா இல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி அதான் இருக்கும். இல்ல ஓகே தான். பட் இட்ஸ் டூ டெக்னிக்கலா போகுது. நம்ம இந்த டயத்துல வி ஷுட் ஹேவ் அ செப்பரேட் யா யா இதுக்கு யா நம்ம யா ஏன்னா ஜஸ்ட் அவ்வளவுதான் கான்பான் அவ்வளவுதான். அஜைல்ன்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஆ இட் இஸ் வெரி டூ டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் வெரி இட்ஸ் யூஸ்டு ஃபார் என்ன சொல்றது ஒரு ஸ்பெசிஃபிக் நீங்க பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ எஸ் அது இந்த கரெக்ட். இதில் சொல்றது ஐ திங்க் இட் வில் ஓவர் ஹெட்னு நினைக்கிறேன். பிகாஸ் எஸ் அதான் எஸ் எஸ் மற்றபடி எஸ் இட்ஸ் அதான் ரியலி அதான் இன்ஃபர்மேட்டிவ் அவ்வளவுதான். டூ டீப் எஸ் லெவல். சூப்பர் ஜி. யா 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 ப்ளீஸ். ஜஸ்ட் ஜஸ்ட் என்ன வாட் இஸ் வாட் தான் போய்கிட்டு இருக்கு எல்லாமே இப்போ. ஆ சரிங்களா? இல்லை வாட் இஸ் இதுல வாட். அட்வான்டேஜஸ் வாட் இஸ் கண்டிப்பா. வாட்டே நிறைய போகுது. அதான் பிரச்சனை இப்ப. We can சரிங்களா? அதான் ஜி இது ஓகே. ஓகே தான். நம்ம we can have a next session வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இதுல. பிகாஸ் இது எஸ் வந்து எஸ் இட்ஸ் தட்ஸ் ரியலி ஆல் முடிஞ்சு அவ்வளவுதான் இதுல அவ்வளவுதான். போகுது. வேற ஒண்ணும் கிடையாது. இதுல இந்த இந்த பண்ணணும்னா நான் ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கேன். எனக்கு எனக்கு தெரிஞ்ச என்னோட நாலேஜ் வச்சு நான் ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கேன். அதான் இது ஒர்க் ஷெட்யூல். ஒவ்வொரு வாரமும் நீங்களாவே பண்ணலாம், நாம பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் வீக்லி ஷெட்யூல்ஸ். இதுல என்னென்னலாம் இருக்கும், என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து 8 வீக் ஷெட்யூல். மினிமம் வந்து 8 வீக்னா ஒரு வீக்குக்கு வந்து ஒரு 4 ஹவர்ஸ் 3 to 4 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே. திஸ் இஸ் ஜெனரல் திங்ஸ். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன டாக்குமெண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத. ஓகே. தட்ஸ் ஆல். தேங்க் யூ வெரி மச். சூப்பர் ஜி. தேங்க் யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன். ஃபேண்டாஸ்டிக். இல்ல ஃபேண்டாஸ்டிக். நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதுல ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. ரொம்ப டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இருந்துச்சு. நான் ஜஸ்ட் ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் சொல்லலாம்னு இருக்கேன் வித் யுவர் பெர்மிஷன். ஸோ சொல்லுங்க சொல்லுங்க. லைக் நீங்க இப்போ சொல்லும்போதே ஸ்க்ரீன் ஷேர் நான் எடுத்துக்கிறேன் ஜி. ஐ வில் டேக் த ஸ்க்ரீன் ஷேர். ஸோ ஓகே ஓகே. எஸ் லெட் மீ ஷேர் த ஸ்க்ரீன். சவுண்ட் தேவையில்லை. நான் என்னோட ஷேரை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ இப்போ என்னன்னா நம்ம இப்போ ஜி சொன்னது தான். அவங்க சொல்லும்போது தான் ஜஸ்ட் ரைட்டிங் பேரலா ரைட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து என்னன்னா லைக் அஜைல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் ஐடி ப்ராஜெக்ட்டுக்காகவே இல்லை. ஸோ இது எப்படின்னா எதோட கம்பேர் பண்ணலாம்னா லைக் அப்துல் கலாம் வந்துட்டு ஒரு இது பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு ராக்கெட்டுக்காக ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மெட்டீரியல் கிரியேட் பண்ணிட்டு அவங்க வாஸ் டாக்கிங் டு சம்படி ஒரு போலியோவால் பாதிக்கப்பட்ட நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஜஸ்ட் ஷோயிங் கூகுள் ரெஃபரன்ஸ். ஸோ இவங்களுக்காக கொண்டு போகும்போது அவங்க வந்து எங்கள் இதில் வந்து பசங்கள்லாம் இருக்காங்க போலியோவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கால் வந்து அந்த மெட்டீரியல் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்காக கொடுக்க முடியுமா அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்த உடனே ஆல்மோஸ்ட் 10 டைம்ஸ் அவங்களுக்கு வந்து லைக் அவங்களால அது அவங்கள வெயிட் கம்மியாக இருந்துச்சு அந்த காலில் போடுற ப்ராஸ்தட்டிக்ஸ் அதாவது இந்த செயற்கை கால். ஸோ அதுக்கப்புறம் அந்த பசங்களால் ஓட முடிஞ்சது அப்படின்றது பார்க்கும்போது ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இட் இஸ் ஸோ மச் அப்ளிகபிள். சிமிலர் டு தட் ஸ்க்ரம்மும் அதே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. இது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஐடி எந்த ப்ராஜெக்ட்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ சொன்னாங்க நடுவில் அவங்களே லைக் கணேசனே சொன்னாங்க எங்கே அது இட் இஸ் நாட் ஃபார் ஐடி எல்லாத்துக்குமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஏன்னா நான் பார்த்ததில் நான் வந்து அஜயில் எங்கே படிச்சேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுட்டோரியல் இருக்குது லைக் லேர்ன் ஆட்டோமேஷன் ஆன்லைன்ட்டு ஒருத்தர் தமிழில் போடுவார். இதில் தான் நான் அஜயில் பற்றி எனக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்ச வீடியோ இது. ஸோ இது நீங்களும் பாருங்கள். ஸோ அதில் அவர் வந்து எப்படி நான் யூடியூப் வீடியோவை ஸ்க்ரம் யூஸ் பண்ணி போடுறேன்னு போட்டார். அதே மாதிரி தான் இது ஒரு ப்ராஜெக்ட் அஜைல் ஸ்க்ரம்ல எப்படி பண்ணலாம்னா இப்படி பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்களேன் மந்த்லி ஹோம் பட்ஜெட். ஸோ இதில் அஜைல் யூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்க இருக்காங்க நிறைய எல்லா ப்ராசஸும் இருக்குது. நம்ம ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா மந்த்லி ஹோம் பட்ஜெட் நம்ம வந்து போடணும். ஸோ இதுதான் வந்து உங்களோட டாஸ்க்னா இதை நீங்கள் யோசிச்சு நீங்களே பண்ணலாம். இல்லைனா இது அஜைல் மெத்தடாலஜிக்குள்ளே கொண்டு வரணும்னா மெத்தடாலஜினா என்ன ஜஸ்ட் ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணால் லைக் ரிசல்ட் வந்து பெட்டராக இருக்கும் அவ்வளோதான். அதுதான் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரிக்யர்மெண்ட் எடுக்கணும். என்ன ரிக்யர்மெண்ட்டு நான் மாதம் வந்து ஒரு 20,000 சேவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஓகே யூ கேன் சேவ். இதை நீங்கள் வந்து ரிக்யர்மெண்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம் ஆப்வியஸ்லி வில் மூவ் இன் டு த ப்ராஜெக்ட் பிளானிங். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராஜெக்ட் இதுதான் இது எல்லாமே அஜைல் மெத்தடாலஜிஸ் தான். எபிக்ஸ் இப்போ சொன்னது எல்லாமே கணேசன் சொன்னது தான். நம்ம அதை வந்து ஒரு ரியல் இதில் பார்க்குறோம். ஸோ 20,000 சேவ் பண்ணுறது என்னோட ரிக்யர்மெண்ட். ஓகே ரிக்யர்மெண்ட் போட்டிங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பிளானிங் பண்ணணும். ப்ராஜெக்ட் பிளானிங்கில் என்னெல்லாம் கொஸ்டின் வரும்னா எப்படி சேவ் பண்ணலாம், வெதர் எப்படி சேவ் பண்ணலாம்னா ஸ்பெண்டிங்கை கட் பண்ணலாம் இல்லைனா ஏர்னிங் இன்க்ரீஸ் பண்ணலாம். 2 வகையில் நீங்கள் சேவ் பண்ண முடியும் கரெக்டாக. இது என்னன்னு பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எந்த டேட் ஒரு எண்ட் டேட் ஓகே 1 இயர் லைக் இயர் ஸ்டார்ட்டில் வந்து 1 இயரில் எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் எண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும். ஸோ இது ப்ராஜெக்ட் பிளானிங் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் எபிக்ஸ்னு வரும். எபிக்ஸில் என்ன பண்ணலான்னா சேவிங்ஸாக ஸ்பெண்டிங் ரிடக்ஷனாக வெதர் நீங்கள் சேவிங்ஸாக நான் ஒரு 10,000 சேவ் பண்ண நினைக்கிறேன்ப்பா
அப்புறம் ஸ்பெண்டிங் டிடக்ஷன். நான் வந்து செலவு பண்ணுறதை கட் பண்ணி ஒரு 10,000 சேவ் பண்ண நினைக்கிறேன் மந்த்லி. ஸோ ரெண்டு எப்பிக்னா வந்து ஒரு இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு லாங், ஒரு பெரிய எப்பிக்னா லைக் மகாபாரதம்னா ஒரு எப்பிக்னு சொல்லுவோம். அது இலக்கிய ஸ்டோரிகள்லாம் இருக்கும்ல, அதே தான், அந்த வேர்டு தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்பிக்ஸ்னா ஒரு பெரிய டாஸ்க்கு. அதுக்கப்புறம் அதில் மந்த்லி ஸ்பிரிண்ட்ஸ் கொண்டு வருவீங்க. எப்படின்னா மந்த்லி நான் இந்த மாதம் என்ன பண்ணணும், லைக் அதுக்குள்ளே டாஸ்க்கை உட்காந்து ஸ்பிரிண்ட் பிளானிங். இது வந்து மந்த்லி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதத்தில் நான் என்ன பண்ணணும், வெதர் நான் வந்து கடைக்கு போகிறேன், க்ரோசரி கட் பண்ணணுமா, இல்லை வெளில நைட்டு பிரியாணி வாங்கி சாப்பிட்றேன், அதை குறைக்கணுமா அப்படின்றத பற்றி நம்ம பேசி ஒரு டாஸ்க் எழுதி வச்சுக்கணும். ஸோ அந்த டாஸ்க்கை டெய்லி நம்ம லைக் இதில் லைக் ஸ்டாண்டப் டெய்லி ஸ்டாண்டப் 15 மினிட்ஸ் நடக்கும். அதில் நம்ம வந்து என்ன பண்ணோன்றதை பேசணும், அந்த டாஸ்க் அசைன் பண்ணுறதை பேசணும். ஏதாவது பிளாக்கேஜ் இல்லைன்னா ஏதாவது ப்ராக்ரஸ் இருக்கான்றதை பற்றி அன்றைக்கி சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ப்ரிண்ட் எண்ட் ஆகும். எண்டில் ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ. லைக் ஜி இப்போ இது எல்லாமே கவர் பண்ணியிருந்தாங்க. லைக் என்ன அதில் இம்ப்ரூவ்மெண்ட், இந்த இந்த ஸ்ப்ரிண்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், என்ன இம்ப்ரூவ் பண்ணோம், ஒரு 5 ரூபாயாவது லைக் சேர்த்தோமா அப்படின்றத பற்றி நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணணும். தென் ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோ. என்ன தப்பு பண்ணோம், என்ன கரெக்ட் பண்ணலான்றதை பற்றி ரெட்ரோவில் பேசுவோம். அப்புறம் ப்ராஜெக்ட் எண்டு. ஸோ இது ஸ்ப்ரிண்ட் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த ஸ்ப்ரிண்ட் நம்ம வந்து ப்ராஜெக்ட் எண்ட் ஆகும். ப்ராப்ளி நம்ம வந்து இந்த 20,000 சேவ் பண்ணுறதுல பக்கத்தில் போயிருக்கலாம். மேபி நம்ம சேவ் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா அதில் என்ன இஷ்யூன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் ப்ராசஸ் இஸ் ஃபார் பெட்டர். ஸோ இதுதான் இது ஸ்க்ரம் மெத்தடில் யூஸ் பண்ணுறது. ஸோ இது நீங்கள் எதுக்கு வேணால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இட் ரியலி ஹெல்ப் திங்ஸ். ஸோ அதான் அஜய் கணேஷ், இது இட்ஸ் கரெக்டாக இல்லை இதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் இருக்கா அவங்களோட இன்புட்ஸ் படி? இல்ல கரெக்ட் தான் சூப்பர் சூப்பர் ஜி. ஓ சூப்பர். இதை அதில் நம்ம உங்கள் உட்காந்து இன்புட் இதுல வச்சு. நிறைய பேசணுங்க. இதுல நிறைய கண்டென்ட் இருக்கு, நம்ம இன்னும் பேச வேண்டிய எஸ் எஸ் விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. எக்ஸாக்ட்லி. நம்ம அதெல்லாம் பேசல. ஆமாம், நமக்கு தெரிஞ்ச அதனால தான். ஸோ கான்ஃபிளிக்ஸ். கணேசனுக்கு ஆக்சுவலா நமக்கு வந்து இதை ஒரு செக்ஷனாவே ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லி ஆமாம், சொல்லியிருக்காங்க. பண்ணுறோம் கண்டிப்பாக. தட்ஸ் வாட் நம்மளோட நெக்ஸ்ட் அவங்க பிளான் அந்த அதான். அந்த இதுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷனாகவும் இருக்குங்கிற மாதிரி ஐடியாவும். கண்டிப்பாக. சூப்பர் ஜி சூப்பர். நான் பேசுறேங்களா? ஹலோ. கண்டிப்பாக ஜி. ஜி எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ சேவிங்ஸ் வந்து ஒரு 20,000 வந்து பெர் மந்த் நம்ம சேவ் பண்ணணும்னு போடுறீங்க. இப்போ ப்ராஜெக்ட் வைஸ் பார்த்தா நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ்டா ஒரு அமௌண்ட் வந்து குடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மந்த் டு 1 இயர் வந்து ப்ராஜெக்ட் முடியிற மாரி இருந்துச்சுன்னா, அந்த அமௌண்ட் வந்து ஆல்ரெடி வந்து பிசினஸ் டீம் வந்து பேசியிருப்பாங்க இல்லைங்களா? டைம் லைனுக்கு. ஸோ அந்த அந்த யூஸ் கேஸ்ல அந்த சினாரியோல வந்து இப்போ ஆல்ரெடி பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ தான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இப்ப நம்ம 20,000 சேவ் பண்றதுன்றது வந்து நமக்கு பெனிஃபிட்டா இருக்குமா? அது ஒரு ஒரு டவுட்டா இருக்கு. நீங்க எடுங்க. அஜய்ல பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் ஃபிளெக்சிபிள் ஒன். நீங்க பட்ஜெட் இவ்வளவு தான் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. நீங்க 20,000 சொல்றீங்க. 20,000 வந்து 40,000 ஆகலாம், 15,000 ஆகலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எடுத்துக்கிற டைம்லி டெலிவரி, சாட்டிஸ்ஃபிகேஷனை பொறுத்த விஷயம். நீங்க வந்து அதை ஃபிக்ஸடா பண்ணவே முடியாது. என்னன்னா அஜைல் இம்ப்ளிமெண்ட் பண்ற எல்லா இடத்துலையுமே வந்து நீங்க வந்து பட்ஜெட் வந்து நம்மகிட்ட பட்ஜெட் சொல்லவே மாட்டாங்க எங்கேயுமே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பிளான் ஒன்று இருக்கும், நமக்கு வந்து அலோகேட்டட் பட்ஜெட் ஒன்று இருக்கும். நம்ம கிட்ட வந்து சொல்றப்போ வந்து எவ்வளவு சொல்லுவாங்க அப்படின்னா 80% பட்ஜெட் மட்டும் தான் நம்ம பேசுவோம். நீங்க 10,000ங்கிறதே உங்களோட 80% பட்ஜெட்டா தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நீங்க அதை சேவ் பண்ணவே முடியும். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு ஃபுல் பட்ஜெட் வந்து ஓப்பனா உங்க கையில கொடுக்க மாட்டாங்க. உங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜரோ இல்ல உங்க ப்ராடக்ட் மேனேஜரோ வந்து டைரக்டா நம்மளுக்கு அலோகேட் ஆன பட்ஜெட் வந்து 1 கோடி ரூபா அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட நேரம் சொல்ல மாட்டாங்க. 70 lakhs அலோகேட் ஆயிருக்கு. ஏன் எதுக்காக அந்த 30% வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த டைம்ல முடிக்க முடியல, டைம் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிங்கும் போது எல்லாத்துலயுமே வந்து பஃபர்ஸ் இருக்கும். அந்த பஃபரை வச்சுதான் எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? பஃபர் இல்லாம நம்ம எதுவுமே பண்ணவே மாட்டோம். நம்மளோட சேவிங்ஸும் அதே மாதிரி தான். நம்ம பிளான் பண்றது வந்து என்னவா இருக்குன்னா, ஒரு பஃபரோட தான் நம்ம பண்ணவே செய்வோம். நம்ம 10,000ங்கிறது வந்து நமக்கு நம்மளோட தேவைகளுக்கு மிகுந்ததை தான் நம்ம பஃபராகவே வைப்போம் எப்பயுமே, இல்லைங்களா? அததான் நீங்க பிளான் பண்றீங்க. அப்படிங்கும்போது அது கூடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும், குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவர் என்ன சொல்றாருன்னு நீங்க கேட்கலாம். சுந்தர்ராம் என்ன சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பிசினஸ் வந்து கம்பெனிக்குள்ள எடுத்துன்னு வந்து எஸ்டிமேஷன் இவ்வளோ போட்டு எடுத்துன்னு வரோம் இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவோம். இத்தனை இவ்வளோ மந்த் இல்லை 1 இயர்க்குள்ள நம்ம முடிக்கிற மாதிரி க்ளோஷர் பண்ற மாதிரி பார்ப்போம். ஸோ அந்த அந்த டைம்ல வந்து இப்போ பிசினஸ் டீமுக்குள்ள பிஎம்ன்றவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களா, இல்லை பிசினஸ் டீம் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிஎம் கிட்ட நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதிரி போக போறோம்னு சொல்லிட்டு அந்த ரோட் மேப் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா ஜி? இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, சைஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட், உங்களோட பட்ஜெட்டை பொறுத்த விஷயம், ப்ராஜெக்டை பொறுத்த விஷயம். சில இடங்கள்ல the project manager may be act like as a product manager.
ரைட்டுங்களா? இந்த Yeah. ப்ராடக்ட் மேனேஜரோட வேலை தான் ரோடு மேப் பிளானிங் எல்லாமே இருக்கும். அவர் கொடுத்த ரோடு மேப்புக்கு தான் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒர்க் பண்ணுவாரு. ரைட்டா? ஸோ Okay. நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ரோடு மேப் கொடுப்பீங்க. யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஸ்க்ரம் மாஸ்டர் உங்களோட டீமுக்கு வந்து நீங்க ஒரு பிளானிங் கொடுப்பீங்க. ஓகே. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெக்யர்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோடு மேப்ல என்ன டைமிங் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ சம்வாட் இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என் சிஓக்கு டைரக்டா கீழே வர்றேன் அப்படின்னா, நான் தான் ப்ராடக்ட் மேனேஜர், நான் தான் ப்ராஜெக்ட் மேனேஜர், நான் தான் ஸ்க்ரம் மாஸ்டர். ஓகே. நான் தான் ஹெச்ஆரும் கூட என் கம்பெனில. ஓகே. சம்வாட் எனக்கு என் கூட சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க. பட் நான் வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயும் இன்வால்வ் ஆயிருப்பேன். ஸோ நீங்க வந்து உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நான் ப்ராடக்ட் மேனேஜருக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா, யூ கேன் சப்போர்ட் ப்ராடக்ட் மேனேஜர் அண்ட் யூ லேர்ன் அபவுட் த ரோடு மேப் பிளான், பட்ஜெட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்க அதை வந்து உங்க டீமுக்கு வந்து நீங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறீங்க, எப்படி சொல்லி கொடுக்குறீங்கிறது தான் கண்டென்ட். ரைட்டுங்களா? ஸோ Okay. அது வந்து பேஸ்ட் ஆன் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். நம்ம இவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய என்ன சொல்றோம் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு பவுண்டரி வச்சுக்கிடுவோம். நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு பவுண்டரி வச்சுக்கிடுவோம். அந்த பவுண்டரியில வந்து உட்காந்துட்டு நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. நான் வந்து ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில எம்ப்ளாயிஸ் வந்து, நான் டெஸ்டர் தான் சார், கடைசி காலம் வரைக்கும் நான் டெஸ்டராகவே ஓட்டிடுவேன் சார், நான் ப்ரோக்ராமர் சார், நான் கடைசி காலம் வரைக்கும் ப்ரோக்ராம் போவேன் சார், கூடி போனால் ஒரு டிஎலுக்கு ட்ரை பண்ணுவேன் சார் அப்படிம்பாங்க. 1-2 பேர் அந்த ட்ரையை தாண்டி வெளியே வருவாங்க. ஆனா அஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜர் உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க எல்லாத்துலயுமே இன்வால்வ் ஆக முடியும். எல்லா கண்டென்ட்லயும் நீங்க இருக்கலாம். இப்போ நான் வந்து டெக்னிக்கல் லீடு தான் என்னோட டெசிக்னேஷனே கொடுத்தாங்க. ஆனா பட் நான் 1 இயர்ல எனக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் மேனேஜர்னு கொடுத்தாங்க. பிஎல்எம் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட், ப்ராடக்ட் லைன் மேனேஜர், தென் ப்ராடக்ட் மேனேஜர். த கம்பெனி கால் மீ டு டேக் அ ஷேர். ஒரு கட்டத்தில் வந்து வந்து என்னை கூப்பிட்டு, நீங்க வந்து டைரக்டர் போஸ்ட் எடுத்துக்கிறீங்களா, நீங்க ஷேர் எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிற லெவலுக்கு வந்தாங்க. ஏன்னா ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு லைக் தட். அந்த பாயிண்ட்டுக்கு நான் போக விரும்பல. அப்படிங்கும்போது எனக்கு இந்த டெசிக்னேஷன் போதும், நான் இந்த ஸ்டாண்ட்ல நான் நிக்கிறேன். ஸோ என்னை மாதிரி நிறைய பேர் ஸ்டாண்ட்ல நிற்பாங்க. எனக்கு வேண்டாம், ரிஸ்க் எடுக்க பயப்படுறோம் அந்த இடத்துல. ஓகே. சம்வாட் அதுதான் மேட்ரிங்க, வேற ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து இன்வால்வ் ஆனீங்கன்னா நீங்க எல்லாத்தையுமே நீங்களே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களோட பவுண்டரி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்க மேனேஜ் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. தட்ஸ் ஆல். எனி அதர் டவுட்ஸ் கேட்கலாம். ஆக்சுவலி இல்ல கணேஷ் யா சாரி ஜெயலட்சுமி ஹியர். இப்போ நீங்க சொன்னீங்களா, அதுலேருந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நான் பவுண்டரி என்னன்னு, என் பவுண்டரி என்னன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா வேணாம் வேணாம் பொறுப்பு வேணாம் வேணாம்னு சொல்றேன். ஆனா கொடுக்குறாங்க. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் லீடா இருந்தேன், பார்ட் லீடா சரி. மாறுறாங்க, டீகமிஷனிங் நடக்குது. நான் அதுலயும் போய் டிப்ளாய்மெண்ட்டுக்குள்ளயும் அதுலயும் போய் இருக்க வேண்டியதா இருக்கு. நான் வந்து நான் என்ன லைக் பண்றேன்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து, ஓன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என்னோட பவுண்டரி என்னன்னா, இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டரா இருந்துட்டு ஒரு டெக்னிக்கலா இருக்கிறதுக்கு, அதாவது ஒரு டீமை யூனிட் லீடர் வரைக்கும் இருக்கும்போது நான் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தேன் ஒரு ஜாப்ல. இப்போ அதுக்கப்புறம் கரெக்ட். பார்ட் லீட் அது மாதிரி வரும்போது எனக்கு என்னால அது பேலன்ஸ் பண்ண முடியல. என்னால கஷ்டமா இருக்கு. நான் வேணாம்னு சொன்னாலும் வந்து இது வந்து மட்டும் முடிச்சுட்டு இது பண்ணுங்க அப்படின்னு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ வந்து என்னோட பவுண்டரியை மீறி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சேலரி அதெல்லாம் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அதை மீறி நான் ஒரு ப்ரெஷர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இதே மாதிரி சுச்சுவேஷனை எப்படி நான் வந்து அவாய்ட் பண்றது, வேணாம்னு பொறுப்பை வந்து சிம்பிளா தவிர்க்கிறது? இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தாங்க, நீங்க குவிட் பண்ணிட்டு வேற கம்பெனிக்கு போயிடுறதான். ஓகே. ஆக்சுவலா வந்து என்னன்னா, கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா, அதாவது நம்மகிட்டே ஒரு பழக்கம் இருக்குல்லங்க, வேலை பார்க்கறவன்ட்ட வேலையை கூட, சும்மா இருக்கிறவன்ட்ட சம்பளத்தை கூட அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சரியா? அதான் அதனால தான் கேக்குறேன். இதோட இது வந்து வேலை பாக்குறதுனால தான் குடுக்குறாங்களா, இல்ல நான் அடுத்த கம்பெனிக்கு போகும்போது என் மைண்ட நான் ரெடி பண்ணிட்டு போறதுதான்? வேலை பாக்குறதுனால தான், ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறதுனால தான் இந்த மாதிரி நீங்க குடுக்குறாங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுனால தான் உங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. நீங்க பொறுப்பா பாத்துக்கிறீங்க. உங்களால அதை செய்ய முடியும்னு அவங்க நம்புறாங்க. கம்பெனி வந்து பெரிய பிலீவ் வந்து உங்க மேல வச்சிருக்காங்க. இல்ல அதனாலதான் இது உங்களுக்கு வந்து நார்மலா நமக்கு புரிதல். நான் வந்து என்ன சொல்றேன்னா, அந்த மேனேஜ்மெண்டோட உள்ள இன்டர்னலா என்ன நடக்குதுன்னா, ஒரு நீங்க வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்கோம்ல, அதனால அப்படின்னு சொல்லி அதை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கரெக்ட் சொல்லாம வேற ஒரு இது கரெக்ட். சொல்லி அவங்க உள்ள திணிக்கிறாங்க. அதை எனக்கு வந்து அது நீங்க இன்டைரக்டா கொடுக்கவே சொல்லலாம். வேணாம். இல்ல நீங்க இவ்வளவுதான் பேசணும், நான் பச்சையாவே சொல்லிடுறேன். அதை இப்பா உனக்கு நான் இவ்வளவு சம்பளம் கொடுத்துருக்கேன், இந்த சம்பளத்தை நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதை ஒரு சேலரியை நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ப்ரொமோஷன் கொடுத்துட்டு நம்ம கையில ஒரு பேமெண்ட் ஸ்கேல் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அவங்க கிட்ட நம்மகிட்ட பேசுற விஷயமே என்ன பேசுவாங்கன்னா, நீங்க வந்து இந்த ஸ்கேல் வாங்கும்போது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் பாத்தீங்க, இப்ப இந்த ஸ்கேலுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னு கூட உங்ககிட்ட கேட்பாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கேன், இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். சரி, நல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்பெல்லாம் நீங்க மேனேஜ்மெண்ட் பெனிஃபிட்ஸை நீங்க அனுபவிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பெல்லாம் நீங்க வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு அடிமையாக ஆரம்பித்து விடுவீர்கள்.
ஓகே. மேனேஜ்மெண்ட் எப்போ உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குதோ அப்பெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் உங்களை கூப்பிட்டு, வாங்க தம்பி, வாங்கப்பா, இங்க உட்காருங்க, நான் சொல்ற வேலையெல்லாம் நீங்க செய்யுங்க. நீங்க தன்னறியாம செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. விசுவாசம்ங்கிற பேர்ல நீங்க அதை செய்யதான் செய்வீங்க. இதை வந்து தடுக்கவே முடியாது. நீங்க செய்யலைன்னா உங்க இடத்துக்கு இன்னொருத்தவங்க வந்து அதை செய்வாங்க. உங்களுக்கு கீழே ஒருத்தவங்க ரெடியா இருப்பாங்க. அந்த உங்களை இறக்கிட்டு மேலே ஏறதுக்கு ஒரு 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 டீம் இருக்கும். அந்த டீம் வந்து கரெக்டா அந்த இடத்துக்கு போகும். இல்ல உங்களுக்கு மேல ஒரு டீம் இருக்கும், உங்களை தூக்கி விட்டுட்டு அந்த இடத்துக்கு இன்னொரு ஆளை கொண்டு வர்றதுக்கு. இது எங்கேயுமே நடக்கிறதா? சொல்லுங்க சதீஷ். ஹலோ. ஹலோ. ஜி வணக்கம் ஜி. இதுல என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல என்னென்ன லேயர்ஸ் இருக்கு, இதுல டெக்னிக்கல் ரோல்ஸும் இருக்கா? அதான் என்னோட கொஸ்டின். அதாவது ஜி ஆக்சுவலா வந்து ஜென்ரலா வந்து அஜைல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குங்க. அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஸ்க்ரம் மாஸ்டரா போகலாம், ப்ராடக்ட் ஓனரா போகலாம். உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில் இருந்துச்சுன்னா நீங்க ப்ராடக்ட் ஓனர், பிசினஸ் அனாலிசிஸ்க்குள்ள போகலாம். ஓகே, உங்களுக்கு கோடிங் ஸ்கில் இருக்கு, பர்டிகுலர் ஸ்பெஷலைஸ்டு ஏரியாவில் இருக்கிறீங்க. அதாவது அவங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பிசினஸ் அனாலிசிஸ்ட்னு கேட்பாங்க, ப்ராடக்ட் ஓனர் கேட்பாங்க, ஸ்க்ரம் மாஸ்டர் கேட்பாங்க, டெலிவரி மேனேஜர் கேட்பாங்க, ரிலீஸ் மேனேஜர் கேட்பாங்க. ரைட்டுங்களா? இதெல்லாம் அதுக்கு கீழே வர்ற டெசிக்னேஷன்ஸ். இதுல நீங்க எந்த வேகன்சிஸை வேணாலும் நீங்க கிளிக் பண்ண முடியும். ஆனா ஸ்க்ரம்முக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்கில் வந்து பெருசா தேவை கிடையாது. சம்வாட் சில இடங்கள்ல மென்ஷன் பண்ணியே கேட்குறாங்க, டெக்னிக்கல் ஸ்க்ரம் மாஸ்டர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபினான்ஸ்ல எல்லாம் போகும்போது எனக்கு ஃபினான்ஸு, பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸு, இன்னைக்கு கூட எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கொடுத்தாங்க, ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. அதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொல்றாங்க, எனக்கு வந்து பேக் ஸ்பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, பேக் பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஸ்ல பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, பிஎஃப்எஸ்ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்க ஸ்க்ரம் மாஸ்டரா ஒரு வேலையை மேனேஜ் பண்றதா உங்களோட வேலையா இருக்கும். ஆனா இந்த பர்டிகுலர் ஜோன்ல உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா எனக்கு ஆடட் அட்வான்டேஜ், நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படிங்கிறத கம்பெனி விரும்புது. ஓகே, ஸோ நிறைய கம்பெனிஸ் அதை லைக் பண்றது இல்லை. எனக்கு வந்து எனக்கு ஆளை மேனேஜ் பண்ணி கொடுத்தா போதும்ப்பா, அவன்கிட்ட இருந்து வேலையை வாங்கி மட்டும் எனக்கு கொடு கரெக்டா அப்படிங்கிறதுக்கு வந்து ஜென்ரலா ஸ்க்ரம் மாஸ்டர் பெரிய கம்பெனிஸ் எல்லாமே அதான் லைக் பண்றாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் லைக் பண்ற விஷயம் வந்து என்னன்னா, எனக்கு நான் ஒரு சம்பளம், இந்த ஜெயலட்சுமி சொன்னாங்கல்ல, எனக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க சார் அப்படின்னு. நான் ஒரு சம்பளம் கொடுப்பேன், எனக்கு ஒரு 4 வேலை பார்க்கறதுக்கு ஆள் வேணும்னு கேட்கறதா வந்து நிறைய கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. லைக் தட். வேற Nice. Any other questions? ஜி எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ நீங்க ஜென்ரலா வந்து இப்போ நம்ம டெவலப்மெண்ட் ஃபேஸ் வந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ரீசன்னால நம்ம டெவலப்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஐ மீன் என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்டாப் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்ல போகுது. அப்படிங்கும்போது அந்த அஜைல் மெத்தடாலஜி நம்ம கண்டினியூ பண்ண முடியுமா? பண்ணலாம். ஆக்சுவலா வந்து இப்ப ஸ்டாப் பண்ணவங்க எப்ப வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல. ஒரு அனுமானம் தான் அது. அது வந்து என்னன்னா, உங்களுக்கு அப்டேஷன் இல்லைன்னா அவங்க ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆயிரும். ரைட்டா? ஸோ அவங்க கண்டிப்பா வந்து அடுத்த அப்டேஷனுக்கு ரெடியாக தான் செய்வாங்க. ஒண்ணு கம்பெனியை வித்துட்டு போகணும், இல்ல அப்படின்னா நான் வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து நான் ரெடி பண்ணி ஆகணும். நான் அடுத்த அப்டேஷனுக்கு நான் ரெடி ஆகணும். நான் அப்டேஷன்ல இல்ல அப்படின்னா நான் மார்க்கெட்ல இருக்க மாட்டேன். ரைட்டுங்களா? எனக்கு வந்து கண்டினியூஸா நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் மெயின்டெனன்ஸ் ஏன் போறேன் அப்படின்னா, என்னோட டெவலப்மெண்ட்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. நான் மார்க்கெட்ல கொடுத்துட்டேன், ஆனால் நான் நிறைய பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நான் மெயின்டெனன்ஸ்குள்ள போய் தான் ஆகணும். முடிச்சா தான் நான் அடுத்த டெவலப்மெண்ட். எப்ப நீங்க மெயின்டெனன்ஸ்ல இருக்கிறீங்களோ அந்த டயத்திலேயே வந்து உங்களோட R&D ஸ்டார்ட் ஆயிரும். என்னென்னலாம் பிரச்சனை நீங்க இஷ்யூ பார்த்துருக்கீங்க, ரிஸ்க் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து அங்க லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. லேர்ன் பண்ண ஆரம்பிச்ச உடனே the company having enough money அப்படின்னா நெக்ஸ்ட் அப்டேஷனுக்கு அவங்க ரெடி ஆயிருவாங்க. ஸோ நான் வந்து இந்த பைத்தான்ல பண்ணினேன், எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, அதனால நான் வேற ஒன்றுக்கு போக போறேன், வேற ஒரு கோடிங்க்கு போக போறேன், ஜாவாவுக்கு போக போறேன், ஸ்கிரிப்டுக்கு போக போறேன் அப்படின்னு நான் டிசைட் பண்றேன் அப்படின்னா, நான் பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணலாம், எது வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். அடுத்த அப்டேஷனுக்கு நான் ரெடி ஆயிருவேன். அப்படிங்கும்போது நான் அடுத்த அப்டேஷன் போகும்போது திரும்ப அஜைல் உள்ள வந்துருவான், கம்ப்ளீட்டா உள்ள வந்து நிற்கும் எல்லா இடத்துலையுமே. ஏன்னா உங்களுக்கு அந்த டைமிங்ல நீங்க முடிக்கணும் அப்படிங்கிறது தான். டெவலப்மெண்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணவே மாட்டாங்க, எப்பயுமே க்ளோஸ் பண்ணவே முடியாது. க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கம்பெனி க்ளோஸ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். நான் சொன்ன மாதிரி டிக்ளைன் ஸ்டேஜ் போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே ஜி. ஓகே, கன்வின்ஸ்டா கார்த்திக்?
ஓகே. கன்வீனியன்ஸ் தான். லைக் எனக்கு டவுட் அது ஆக்சுவலா. ஸோ எஸ் எஸ். Any other questions? Okay, I think we are, extend the time. Almost 1 hour. 1 hour, 10 minutes. So yes, usually Sorry. 1 hour. Sorry, No problem, sorry. that's very useful. Yes, நானும் ஸ்க்ரம்ல இருந்தனால I also spoke a bit, but yeah, that's hope it's a useful session. And yes, we will be coming up with the session ஒரு அஜைல் பத்தி ஒரு full course நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். கணேசன்ஜி soon will give the information. So yes, thanks a lot for joining, and Agile is very important for project management. It is not only project management தான்றது கிடையாது. எவ்ரிபடி ஒர்க்கிங் இந்த அஜைல் எல்லாருக்குமே அஜைல் பற்றி தெரியணும். அப்போ தான் இந்த அஜைல் ஒரு சக்ஸஸாகவே மாறுது நான் பார்த்த வரைக்கும். ஸோ இது வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ. நம்மளோட வேலையை குறைக்குது. லைக் ஒரு ஒர்க்கராக இருக்கும்போது எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு இதுதான் ஒரு டாஸ்க் கொடுத்துறாங்க, அதை முடிச்சுட்டு நான் பாட்டு வெட்டியாக உட்காந்துக்குவேன். நான் வேணால் அடுத்த ஸ்டோரி எடுத்துக்கலாம், பட் நான் எடுக்க மாட்டேன். ஸோ இட்ஸ் அப் டு அஸ்ன்ற மாதிரின்ட்டு தான் இருக்குது. அண்ட் ஜெயலட்சுமி சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் நீங்கள் இட்ஸ் அப் டு யூ டு டேக் மோர் ஒர்க் தென் அது நிறைய வரும். அதுவும் சில கேஸில் இருக்குது. இட் கிவ்ஸ் அ ஃப்ளெக்சிபிலிட்டி. அதுதான் நான் பார்த்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தெரிய வருது. ஸோ எஸ், தேங்க்ஸ் அலாட் கணேசன் ஃபார் த எக்ஸ்பிளனேஷன். ரொம்ப டீட்டெயிலாக கரெக்டாக நிறைய பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு சொன்னது ரியலி அதுவும் ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. தேங்க்ஸ் அலாட்ஜி. நம்ம will continue to have more session on this one. Thank you. Thank you, everyone Tamil for Bhumi. joining. Thank you, மக்களே. ரொம்ப நன்றி. நன்றி ஜி. நன்றி.